श्रीरङ्गमङ्गलनिधिं करुणानिधिवासं श्रीवेङ्कटाद्रिशिखरालय कालमेघं श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातं श्रीसन्नमामि सरसायितशैलदीपं काषायशोभिकमनीयशिखानिवेशं गन्धर्वोत्पलकरं विमलोपवीतम् उद्यन्ति ये सनिभम् उल्लतद्बुद्धपुण्ड्रम् रूपं तवास्ति यतिराजति सोर्वमाग्रे अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरापकम् आश्रितानन्त शरणं वन्दे अनन्तार्य देशिकम्. சுவாமி எம்பெருமானார் பிரதானமாக 4 திவ்ய தேசங்களிலே தன்னுடைய கைங்கரியத்தை பிரதானமாக பண்ணினார். 106 திவ்ய தேசத்தில் அவருடைய கைங்கரியங்கள் உண்டு. அதுல அனந்தாழ்வாருங்கிற பெரியவர் அந்த 4 திவ்யதேசத்தில் அந்த எம்பெருமானார் பண்ண ஆச்சரியமான கைங்கரியங்கள், அந்த கைங்கரியத்தை ஒப்பிட்டு கொண்டு அந்த கைங்கரியத்தோடு எம்பெருமானாருக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஜெய 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 ராமானுஜான்னு திருவரங்கம் என்ன, திருமலை என்ன, அஸ்திகிரி என்று சொல்லப்படுகிற காஞ்சிபுரம் என்ன, திருநாராயணபுரம் என்ன, இந்த 4 திவ்ய தேசங்களும் எம்பெருமான கைங்கரியம் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டியது அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகமாக ராமானுஜ சதுஸ்லோகி என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஸ்லோகத்தை அனுகிரகித்தார் அனந்தாழ்வார். அதிலே நாம் முதல் ஸ்லோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த முதல் ஸ்லோகத்திலே ஆச்சரியமா தெரிவிக்கிறார் அனந்தாழ்வார். அதற்கு வியாக்கியானம் சுவாமி காஞ்சி சுவாமி பிரதிவாதி பயங்கர அனங்கராச்சார் சுவாமி சுருக்கமான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை அறிவுறுத்தித்தான் அடியன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அனிசம் பஜதாம் அனன்யபாதாம் சரணாம்போருக மாதரேன பும்சாம் விதரண்யதம் விபூதிமிஷ்டாம் ஜெயராமானுஜ ரங்கதாம்னி நித்யம். இது முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன, அனன்ய பகஜாம், அதாவது இந்த விபூதி என்ன, நித்திய விபூதி என்ன, 2 விபூதியும் உடையவர் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப நமக்கு இந்த விபூதியில் இருக்க வேண்டக்கூடிய ஒரு ஆச்சரியமான அந்த விதையும் கொடுக்கிறார். மேற்கொண்டு அந்த விபூதியா இருக்கக்கூடிய நலமந்தம் இல்லாதோர் நாடு அதையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார்னு இந்த முதல் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் சுவாமி அனந்தாழ்வார். அப்படிப்பட்ட ராமானுஜர் ஜெய 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 ராமானுஜான் தெரிவிக்கிறார். எம்பெருமானாரே, உமது திருவடித்தாமரைகளே அம்போடு எப்போதும் ஆசிரியத்திற்கொடுக அனன்ய கதிகளான அடியார்களுக்கு எந்த விபூதி இஷ்டமோ அந்த விபூதியை தேவரீர் சின்னமாக அழித்து கொண்டு திருவரங்கம் பெரிய கோயிலே எஞ்ஞான்றும் வாழக்கடவி. இது மேலிருந்த வாரியான அர்த்தம். ஆனா இந்த அர்த்தத்திலே திருவடித்த அன்போது ஆசிரியத்திற்குரிய அனன்ய கதிகளான அடியார்களுக்கு அப்படின்னா தேவரீர் திருவடியை தவிர மற்றொரு கதி இல்லாத அடியார்களுக்கு அவர்களுக்கு எந்த விபூதி இஷ்டமோ அந்த விபூதியை சின்னமாக அழித்து கொண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அனன்ய கதியாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜரை தவிர மற்றொரு கதி இல்லை என்று இருக்கக்கூடிய அன்பர்கள் நித்திய விபூதியை தவிர வேற விபூதியை கேட்பார்களா? இந்த விசாரம் காத்தால் நம்ம பண்ணணும். அதற்கு மேற்கொண்டு என்ன சொன்னார், அந்த மாதிரி உண்டா? இல்லையே சுவாமி, அவ்வளவுதானே கேட்பார். ஏன்னா அனன்ய கதின்னு வந்தாச்சு. அப்ப சுவாமி ராமானுஜரை தவிர வேறு கதி இல்லைங்கிற ஒரு நிலை வரைக்குச்சு. கேட்பார்கள்னா சாமானியப்பட்டவர்கள் கேட்பதற்கு வாய்ப்புண்டு. ஏன் வாய்ப்புண்டுன்னு தெரிவிக்கிறேன்னா, இன்னைக்கு அநேகமா ஸ்ரீபெரும்புதூர்ல திருமஞ்சன காலம்னு சொன்னாலே நிறைய கூட்டங்கள் பார்க்கிறோம். எதனாலன்னா 2 பிரகாரம் சொல்லலாம். ஒண்ணு, சுவாமி திருமேனுடைய வடிவழகு, எப்பொழுதும் எத்திராஜன் வடிவழகு என் இதயத்தில் உள்ளதால்ன்றதுக்காக அந்த திருமேனி சேவிப்பதற்காக சில பேர் வரலாம். சேவிப்பதே பிரயோஜனம் என்பதற்காக வரலாம். சேவித்ததனால் ஒரு பயன். என்ன பயன்? இந்த லோகத்து ஐஸ்வர்யம் அல்லது நித்திய விபூதி இருக்கக்கூடிய கைங்கரியம்
அதற்காக வரலாம், இதற்காக வரலாம். ஆனா அநேகமா இந்த லோகத்து ஐஸ்வர்யம் வரக்கூடியவர்களும் இருக்கா, அது இல்லைன்னு சொல்லல. எல்லாமே சுவாமி திருவடியை பற்றி கொண்டு மோட்சத்தை தவிர மற்றொன்று பிரார்த்திக்க மாட்டேன் என்கிற நிலையை வருவதற்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அப்ப அவெல்லாம் விட்டுட முடியும்னா விட முடியாது. அவளுக்கும் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். கொடுத்தா தான் ஓ பரவாயில்லையே சுவாமி கொடுக்குறாருன்றது. அதன் பிறகு அவர் மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன வரும்னா, ஓ அவருடைய திருவடியே பாவனமும் போக்கியமாக இருக்கு, அந்த போக்கியமான திருவடி விட்டுட்டு இன்னொரு போக்கியத்தை நான் ஆசைப்படுகிறேனே அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொண்டு மேற்கொண்டு அவர்கள் அந்த திருவடியை தவிர மற்றொன்று எனக்கு தேவையில்லை என்கிற நிலைக்கு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனாலே எத்தையோ கேட்கிறான்றதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது, அதையும் கொடுக்கிறார். அதுதான் இந்த விபூதி என்ன அதே நித்திய விபூதின்னு இரண்டையும் உடையவர்னு சொன்னார். சரி, அப்படியானால் இந்த விபூதிய பகவானுடைய திருவடியை காட்டிலும் சுவாமி எம்பெருமானாருடைய திருவடிதான் அனன்ய பிரயோஜன பெறரா, மற்றொரு திருவடி கிடையாது என்கிற நிலையில இருக்காரனோ அவ இந்த விபூதியில அவருடைய திருவடிகளை கைங்கரியம் பண்றா. அவ அங்க பையாச்சனா ஸ்ரீவைகுண்ட பையாச்சனா அங்க அவளுக்கு கைங்கரியம் அதே ராமாவளியுடைய திருவடிகள் கைங்கரியம் கிடைக்குமா? ஏன்னா அங்க பகவான் வைகுண்டநாதன் தானே. கிடையாதுன்னா ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்திற்கு தெரிவிக்கிறார். அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணோ சரணம் அதீயம். இங்க இருக்கச்சே நாதமணிகள் கைங்கரியம் பண்ணிவிட்டு மேற்கொண்டு ஸ்ரீவைகுண்டம் போன பிறகு அங்க ஸ்ரீவைகுண்டநாதன் கைங்கரியம் அல்ல, நான் தோல் மாற மாட்டேன்னு தெரிவிக்கிறார் சுவாமி அளவந்தார், பரமாச்சாரியரான அளவந்தார். அப்ப அவர் எப்ப சொன்னாரோ அங்க போனாலும் ஆச்சாரிய கைங்கரியம் உண்டு. அந்த ஆச்சாரிய கைங்கரியம் உண்டுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால்தான் அனிசம்னு சொல்றார். அனிசம்னா எப்பொழுதுமே ஆச்சாரிய கைங்கரியம். இதத்தான் தெவுமற்றறியேன் மறுபடியும் வாசிக்கணும். மதுரகவியால் தெவுமற்றறியேன் என்று சொல்லி வேறு தெய்வம் அறியாதே ஆழ்வாரையே பற்றி இருந்தார் போலே சுவாமின்னு தேவரீரை இடைவிடாது அன்போடு அடிபணிந்து இருக்கும் அடியோர்கட்டு பொன்னுலகாரீரு என்றா போலே திருஷ்ட அதிருஷ்டங்களில் எதை வேண்டுமான் அதை அழித்துக் கொண்டு தென் திருவரங்கத்திலே பல்லாண்டு பல்லாண்டாக எழுந்திருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்தார் ஆயிற்று. இப்ப அனன்ய பகஜர்னு திருவுமற்றறியேன் வேறு தெய்வம் தெரியாது சுவாமி மதுரகவியாளருக்கு அனன்ய பாஜர்கள் இந்த ராமானுஜரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று இவர் பாடுறார், அனந்தாழ்வான் பாடுறார். அதே போல மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வங்களும் பாடியிருக்கார். இப்படி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எடுத்து சொல்றார். இப்படி இருக்கிற பக்தர்கள் எந்த ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுவோம், எந்த ஐஸ்வர்யத்தை அவர்கள் விரும்புகிறார்களோ அதை கொடுக்கிறார் அப்படின்னாரு. இப்ப ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். என்னென்ன ரெண்டு? ராமானுஜரை தவிர நமக்கு மற்றொன்று வேண்டாம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் விருப்பப்பட்டதை எல்லாத்தையும் கொடுக்கிறார். சரி சுவாமி, அதாவது மற்றொன்று விரும்பாதவர்கள் விருப்பப்படாதவர்கள் என்று சொன்னா போல இல்ல, அது மட்டும்தான் கிட்டும். ஆனால் இவ சொல்றத பார்க்கச்சே மருட்சி ஏற்படுற மாதிரி இருக்கு இல்லையா சுவாமி? இந்த லோகத்திலையும் கொடுக்குறா அந்த லோகத்திலையும் கொடுக்குறாருன்னா நமக்கு என்ன தோணும்னா, ஒருவேளை ராமானுஜர் நம்மளை இந்த லோகத்துல வச்சுடுவாரோ, இல்ல இந்த லோகத்துல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறாருன்னு பாட்டுல இருக்க மருட்சி இருக்கணும். பாட்டு இருக்கணும், மருட்சி ஏற்படுற அப்புறம் எல்லாத்தையும் கொடுக்குறா போல இருக்கே சுவாமி, இங்கேயும் கொடுக்குறாரு அங்கேயும் கொடுக்குற இருக்கேன்னா இது அப்படியே வச்சுக்கணும்னா அப்படின்னா அனன்ய பாஜர்களாக கிடையாது. இதுவரையில் வராதவர்களுக்கு சாதாரண போகத்தையும் கொடுக்கிறார். சுவாமிகிட்ட நேரா எல்லாருமே மோட்ச பிராப்தியை தான் அவ ஆசைப்படுவான்னு சொல்ல முடியாது. அதைத்தான் முதலியே சொன்னேன். இன்னைக்கு திருமந்திரத்துக்கு வர்றதுக்கு அந்த ஸ்ரீபா தீர்த்தத்துக்கு நிறைய பேர் காத்துண்டு அதுவும் கூட்டத்துல நெருக்கி முறுக்கி என்னென்னோ பண்ணிட்டு வாங்கிட்டு போறான்னா அவளுக்கு என்னென்னோ தோஷங்கள் இருக்கு, அந்த தோஷத்துக்காக பண்ணிட்டு இருக்கா சொன்னோம். இப்ப கொடுக்கிறார். அப்ப அனன்ய பாஜர்களாக வந்தவர்களுக்கு வைகுண்டத்தை கொடுக்கிறார் என்பது சின்னம், அது இருக்கு. அதே நேரத்துல யாருக்கு எதை கொடுத்தால் அவளுக்கு அது ஏற்பதற்கு வருவார்களோ அதை மட்டும்தான் கொடுக்க அவளுக்கு சின்னமா இருக்கும். அவள் வைகுண்டம் போகிறதுக்கு அவள் விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோ.
அப்ப இந்த லோகத்திலேயே ஆனந்தமா இருக்கலான்ற ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அநேகமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மையில இருக்கிறவா ரொம்ப குறைச்சல் தான், குறைவுதான் சொல்லணும். ஏன் அந்த நிலையை சொல்லிட்டு இருக்கேன்னா, சரீரத்தை தான் பிரதானமா பார்ப்பாலே தவிர ஆத்மா பார்க்க மாட்டான். இந்த சரீரம் வந்தேரி, கர்மாவும் வந்தேரி, ஆனா அந்த கர்மா அனாதி. இந்த கர்மா என்னைக்கா தொலையத்தான் போறது. இது தொலைஞ்சிருத்தனா இந்த சரீரம் தொலைய போறது. இனிமே என்னது பார்ப்பது, நலவந்தம் இல்லதோ நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நமக்கு சாஸ்வதமா இருக்கக்கூடிய இடம், அதுதான் என்னது, சுவாபாவிகம், இயற்கை. இந்த சரீரமும் இயற்கை அல்ல, செயற்கை. அதனால நாம இங்க பறந்திருக்கிறது இயற்கை இல்ல, செயற்கை. இருக்க வேண்டிய இடம்னா அங்கதான், ஸ்ரீவைகுண்டம் தான். அப்ப அங்க போகிறதுக்கு உடனே எல்லாருக்கும் அந்த எண்ணம் ஏற்படுமானா ஏற்படுவது கொஞ்சம் சமந்தான். அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு அனுகுணமாக, அவர்களுடைய புத்தி விசேஷத்துக்கு அனுகுணமாக சில சில எண்ணங்கள் வரும். ஆனா அந்த எண்ணத்தை நாம் வந்து இங்கே தன்னுடைய பெண் பிள்ளாட்டிகளோடு நன்னா சௌக்கியமா இருக்கணும், நன்னா சம்பாதிக்கணும், நன்னா வீடு நிலபுலன்கள் வாங்கணும், நன்னா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குமோ. அடியலை தவறுன்னு சாஸ்திர சம்மதமே. கல்யாணம் பண்றது சாஸ்திர சம்மதமே, மனைவியோடு கூடுவது சாஸ்திர சம்மதமே, அதே போல சந்தான பிராப்தி என்று சொல்ல அந்த வம்ச விருத்தியை பண்ணுவதும் சாஸ்திர சம்மதமே. எப்ப சாஸ்திர சம்மதமாயிட்டோ இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை தாண்டி ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு வரணும்னா எல்லாருமே வருவான்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த நிலைக்கு பக்குவப்படணும். அப்ப பக்குவப்படாதவெல்லாம் கிட்டக்க வராதிங்கோ போங்கோ, நீங்க வராதிங்கோ போங்கோ, வேண்டாம் வேணும் தள்ளியாச்சுன்னா அப்ப எப்ப மாறுவான்? மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்பவுமே யார் இதைத்தான் ஆச்சாரிய தெரிவிக்கிறார். இல்லைங்க, எதுக்கு தெரிவிக்கிறாருன்னா, ஒரு குழந்தை என்ன பண்ணுன்னா மண் தின்னுட்டு போயிட்டு இருக்கு. மண் தின்னாதே குழந்தைய சொன்னா அந்த வேணும்ட்டே பிடிவாதமா பண்ணும். அப்ப என்ன பண்ணுவா, தாயா என்ன பண்ணுவா, மண் தின்ன விட்டுருவா. மண் தின்ன விட்டு பிறகு பிரத்தௌஷதம் இடுமா போலேன்னு தெரிவிக்கிறார் அழிக மணவாள பெருமாள் நாயனார். வத்சலையான மாதா பிரஜையை மண் தின்ன விட்டு பின்பு பிரத்தௌஷதம் இடுமா போலே, அதே போல இவாளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு, அதை கொடுக்க இது நஸ்வரமா இருக்கு, இது சாஸ்வதமா இல்லையே, இது வேண்டாமே, நாமும் பார்த்துட்டு இருக்கமே, இது சாஸ்வதமான அனுபவம்னா அவர் திருவடிதான் அனுபவம் அப்படின்றது கொடுப்பாருக்குதான். அதனாலதான் அந்த மாதிரி பண்ணியிருக்காளே தவிர பார்த்தது கிடையாது. ஆனா நேர நீங்க மோட்சத்துக்கு போறவங்க மட்டும் வாங்கோ, ஒண்ணு வேண்டாம். நீங்க ஸ்ரீபெரும்புதூர்லயே அவ்வளவு கூட்டம் இருக்கணும், எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, நீங்க எல்லாம் மோட்சத்துக்காக வந்திருக்கா ராமாயண திரும்பி பார்த்துருக்கா, அநேகமா அதுல 50% மேல அது மாதிரி இருக்காது. இருக்கு, அதாவது பூர்ணமா இருக்காது. அப்ப இருக்காதுனால தப்புன்னு சொல்ல முடியுமா? தப்புன்னு சொல்ல முடியாது. சாஸ்திர சம்மதமே அப்படின்னு தெரிவிக்கலையா, அதற்காக வருவாங்க. அதை மட்டும் கொடுக்கணும்னு வரமாட்டான். பஜதாம் அப்படின்னு சொன்னா அன்போடு தொழுகை நடத்தணும். அந்த திருவடிகளை அன்போடு இது கண்ணனை கீதையில தெரிவிக்கிறான். சததம் கீர்த்தயந்தயா யதஸ்தத்ய திருதப்ரதகா நமஸ்கந்த மாம் பக்தியா நித்தியயுக்ததா உபாசதே. சததம் கீர்த்தயந்ததா, அன்போடு என்னை கண்ணன் தெரிவிக்கிறான். கீதையில சொன்ன என்னை நமஸ்கரிக்கிறான் அர்ஜுனா. நமஸ்கரிக்கிறது மட்டுமல்ல, என்னை வாயார பாடுகிறான். அந்த பாடுறது மட்டுமல்ல, என்னை பூர்த்தியா தொழுகிறான், பூர்ணமாகிறான். அத்தனை எப்படி பண்றான்? ஏதோ பண்ணினா ஏதோ கிடைக்கும் போல் இருக்கு என்கிற எண்ணத்தோடு பண்ணல, பக்தியோடு செய்கிறான் இல்லையா? அந்த பக்தியோடு செய்யக்கூடிய திருவிதான். இதைத்தான் இந்த விஷயத்துக்குதான் வேதாந்த தேசிக தாத்பரியத்தை தெரிவிக்கிறார். ஏன்னா இது கீதா ஸ்லோகம். அத தாத்பரியம்னா பக்தி சப்தத்தை ஒவ்வொரு இடத்திலும் கூட்டிக்கணும்ன்றார். அப்படின்னா பக்தியோடு அன்போடு பாடுவானானால் வெறுமனே எதையோடும் பாடலாம். இப்ப நம்ம கூட பாட்டுகள் நிறைய இருக்கு, அங்கங்க நிறைய என்னென்னோ பாட்டுகள்லாம் இருக்குல்ல, நாடகத்துல நிறைய வந்துட்டு இருக்கணும், அதெல்லாம் பாடிட்டு இருக்கணும். அதெல்லாம் பக்தியோடு பாடுவாங்கலாம் கிடையாது. அதெல்லாம் பாடினா பொழுதுதான் வெர்த்தம், காலம்தான் போறதை தவிர பிரயோஜனம் கிடையாது. அப்படி இல்லாமல் நல்லதையே பாடணும். நல்லதையே பாடுறச்சே பகவத் விஷயம் பாடணும். அந்த பாடும்போது அது எப்படி பாடணும்? அன்போடு பாடணும். அன்போடு பாடுறப்பச்சே வேறு பாட்டை பாடினால் அன்பு பாட மாட்டார். வேற எந்த பாடம் இப்ப திருவாய்மொழி சேவிக்கிறோம்,
அப்படியே உருகும் நீராய் அலைந்து கரைய ஒதுக்குகின்ற நெடுமாலே ஆறா அமுதே அடியே உடலம் என்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலேன்னு பகவானுடைய பாசம் வந்தா நீரா அலையிறது. இது சாமானிய பாசம்னா ஒண்ணும் இருக்காது, அன்போடுலாம் இருக்காது. ஏதோ காலில் பற்றுக்க முடியாது. அது ஏதோ ஏன்னா சில பாசனம் சில பாட்டுக்கெல்லாம் அப்படியே வாசல்ல போயிட்டு இருக்கச்ச பாடினே இருப்பான். அது படகி இருக்கும், படகி இருக்கிறதுனால பாடவாள தவிர. ஆனா இப்ப கண்ணன் சொல்றது என்னன்னா அன்போடு பாடுங்க. அன்போடுனா கண்டிப்பா அன்போடு பாடினால் பகவானை அடைவோம் என்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக வரும். நிச்சயம் வந்து கிடையா. அப்ப வணங்கும் போது கூட அவரை நன்னா சேவிக்கிறோம்னு சேவிக்கும் போது கூட அன்போடு நமஸ்கரிப்பாய். கண்ணன் சொல்றார் அன்போடு நமஸ்கரிப்பாய் அப்படின்னு இருக்கதே. இது இத்தனையும் கூட அவனுக்கு ஆசை என்னன்னா பெருமாளை விட்டு ஒரு நாளும் பிரிவது கிடையாது என்கிற எண்ணம் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவன் தான் யாரு? அனன்ய பாஜன் தெரிவிக்கிறார். அதைத்தான் இங்க பாசுரத்திலே முதல் ஸ்லோகத்தை அனன்ய பாஜன். அனன்ய பாஜன் கிடையாது. அதை தவிர மற்றொன்றிலே விருப்பம் இல்லாதவன். எதை தவிர? பகவானுடைய திருவடியை தவிர மற்றொன்றிலே விருப்பம் இல்லாதவன் அனன்ய பாதம் தெரியுது. அதைத்தான் சுவாமி மதுரகவி ஆழ்வார் தெவுமட்டறியேன் குருவூர் நம்பி பாவினின் நிசை பாடி திருவனே. ஆதரவோடு அன்போடு தேவருடைய திருவடி தாமரைகளை ஆதரவோடு யார் ஒருத்தர் பற்றுகிறார்களோ அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இப்ப சின்ன விசாரம், நீங்க கொஞ்சம் நன்னா இது கொஞ்சம் கவனமா கேட்டாதான் இது நன்னா புரியும். கொஞ்சம் சம்பிரதாய விஷயங்கிறது என்ன விஷயம்தான். இப்ப சரி சுவாமி ராமானுஜருடைய திருவடிகளை ஆதரவு வேணும்னு கட்டாயம் ஆதரவு வேணும். அப்ப ஆதரவு வேணும்னால் அது போக்கியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு என்பதனால் ஆதரவா, அல்லது அது சுத்தி சுவாமி பாவனத்துவம் சுவாமி, அதை போல ஒரு ஆச்சாரத்துவம் ஒரு சுத்தி எதுவுமே கிடையாது, அதனால ஆதரவா. ரெண்டு நிலை இருக்கு, ரெண்டு நிலை இருக்கு. ஒருத்தர் ரொம்ப ரொம்பனா பிடிச்சிருக்கும் சுவாமி, இவரை ரொம்பனா பிடிச்சிருக்கு, எப்பவுமே பரிசுத்தமா இருப்பார் சுவாமி. பார்த்தாலே ஒரு அப்பழுக்கற்றோடு இருப்பார், நன்னா பரிசுத்தமா இருப்பார், நன்னா இருக்கார். அவரை பார்த்தாலே அப்படின்னு ஒரு மாதிரியா எவ்வளவு சுத்தியா இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்ல தோன்றதும் அந்த மாதிரி இருக்கார். அதனால அவருக்கு பிடிக்கிறது, அவரை பிடிக்கிறது. இது ஒரு நிலை. இன்னொரு நிலைன்னா சுவாமி அவரை பார்க்கச்சே எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறது, பார்க்கச்சே எனக்கு போக்கியமா இருக்கு, அவரை பார்க்கச்சே எனக்கு எல்லாமே சாப்பிட்டா மாதிரி ஒரு அபிப்பிராயம் ஏற்படுறது. அப்ப போக்கியத்துவம் பேரு, போக்கியத்து மாதிரி. இப்ப ராமானுடைய திருவடி இருக்கு இல்லையா, அவர்கிட்ட ஆதரவு வேணுமோ, அந்த திருவடிகளே பாவனத்துவத்தால் ஆதரவு ஏற்படுமா? பாவனத்துவம்னா சுத்தி, கொஞ்சம் சுசி விஷயம்னு சொல்லுவா. கொஞ்சம் நீங்க இதை கவனமா கேட்கணும், யாரும் கோச்சிக்க வேண்டாம். அடியன் உயர்த்தி எடுத்துதான் சொல்ல, அடியோட காலக்ஷேபம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், சிரமமா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி கத்திரன்னு சொல்ல கொஞ்சம் அதுல கூட சில பேருடைய கொஞ்சம் ஒரு சில பேர் சாமி முதல் காலக்ஷேபம் கொஞ்சம் சிரமமா இருக்கு, அடுத்த காலக்ஷேபம் கொஞ்சம் நல்லா புரியாது, ஆனந்தமா இருக்கு, முதல் காலக்கு சிரமமா இருக்குன்னு. ஏன்னா நிறைய சாஸ்திரோக்தம், முதல் காலக்ஷேபம் நிறைய சாஸ்திர வாக்கியங்கள் எடுத்து பண்ணியிருக்கேன். அப்ப கொஞ்சம் அந்த நிலைக்கு வந்தாதான் அது புரியும். இல்ல நம்ம மேற்கொண்டு போகிறோம்னா இன்னும் 2-3 காலக்ஷேபம் ஆகும். அதனால நீங்க கவனமா இங்கே இருந்து கேட்டாலும் நன்னா புரியும், ஒன்றும் சமமே கிடையாது. இப்ப பாவனத்துவம் போக்கியத்துவம். பாவனத்துவம்னா சுச்சியா, சுச்சின்னா சுச்சு விச்சின்னு, சுச்சு விச்சின்னா இப்ப நம்ம மாத்திரம்லாம் எப்படி இருக்கும்னா ருச்சி இருக்காது, சுச்சி இருக்கும். சுச்சின்னா ஆச்சாரம், ஆச்சாரம்னா நல்ல சுத்தியா இருக்கும், சாஸ்திரப்படி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணியிருப்பா, அதே பிரகாரம் இருக்குதான் சுச்சின்னு பேரு. ருச்சின்னா என்ன சுவாமி, அப்படின்னு நாக்குல அப்படியே ஜலம் ஓடுறதும். அங்கங்க நீங்க போனேன்றதுன்னா அங்க கண்ணாடி குடுவையில வைத்து அப்புறம் எங்களுக்கு நிறைய வச்சிருப்பா, அதை பார்க்கறச்சு ஓ அதுவும் நான் வர்ண கலாபத்தோடு இருக்கும். ஒவ்வொரு பட்சணங்களும் சாப்பிடணுமே சாப்பிடணுமே சாப்பிடணுமேன்னு தோணும். அது உள்ளுக்குள்ள போயாச்சுன்னா அங்க தலிகை பண்றதை பார்த்தாச்சுன்னா சுவாமி இதெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்ம வெளில வந்துடுவோம். அப்ப ருச்சி இருக்கு, சுச்சி இருக்காது. சில இடத்துல நம்ம மாத்திரையே ருச்சி இருக்காது, அநேகமா இருக்காது, ஆனா சுச்சி இருக்கும், ஆச்சாரம் பூர்ணமா இருக்கும். நம்பின்னு சொல்றேன். ஏன்னா தீர்த்தமாடிட்டுத்தான் பெருமாள் கைங்கரியம்,
தீர்த்தமாடிட்டுத்தான் தலிகை தலிகை ரூமுக்கே தீர்த்தம் ஆடிட்டு தான் போகணும். அப்படி இருக்கச்சதே சுச்சி இருக்கணும், ஆச்சாரம் பூர்த்தியா இருக்கணும். ருச்சி அவ்வளவு தூரம் இருக்குமான்னா தெரியாது, இருக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த சுச்சியும் ருச்சியும் ரெண்டும் ஒன்னா இருக்குமான்னா அது பகவான்கிட்ட இருக்கு. அதே போல இருக்கு சுவாமி எம்பெருமானாட்ட இருக்கு. சரி, இந்த இடத்துல ருச்சி என்றது போக்கியத்துவம், சுச்சி என்பது பாவனத்துவம். பாவனத்துவம்னா ஆச்சாரமாக அனுஷ்டானமாக வருது, அப்படியே நமக்கு நமக்கு சுத்தி ஏற்படுத்தி கொடுக்கறதுனும் அதுல ஆதரவு இருந்து அவருடைய திருவடியை பத்தனமா இதனால புரிஞ்சுக்கணும். அப்ப ரொம்ப புனிதமானவர் சுவாமி, அவரை போற புனிதம் யாருமே கிடையாது, அதனால் அவர் திருவடியை பத்துகிறேன். இது ஒரு நிலை. சுவாமி இன்பமா இருக்கு சுவாமி, சேவிச்சுட்டே இருக்கலாம் சுவாமி, என்ன போக்கியமா இருக்கு சுவாமி, அதனால ஆதரவானா இப்ப ஒரு விஷயத்தை அன்பு கொண்டாலே அது அநேகமா அனுபவிக்கிற இனிமையாக பொருளாக இருக்கும். என்ன பாருங்க, ஒரு விஷயத்துல நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல அன்பு கொண்டு வச்சுக்கேன், அந்த அன்பு என்ன ஆகுனா அதை அநேகமா அனுபவிக்கக்கூடிய இனிமையான பொருளாக தான் இருக்கும். அப்ப ஒரு விஷயத்துல ஆசை இருக்குன்னா கடமை புத்தி இருக்குன்னு சொன்னா அநேகமா அது தூய்மையாக காரியத்தை நடத்துவதாக இருக்கும். அப்படின்னு கடமை புத்தி என்ன இல்ல சுவாமி, எனக்கு அதுல ஆசை இருக்கு, மேற்கொண்டு சொல்லியும் இருக்கு, அப்ப எனக்கு அந்த காரியத்தை தூய்மையா பண்ணக்கூடிய. அப்ப தூய்மையா இருக்கிறது ஒரு பொருள், இனிமையா இருப்பது இன்னொரு பொருள். ரெண்டு அதாவது சொன்னேன். ஒண்ணு தூய்மை என்னது பாவனத்துவம், இனிமை என்னது போக்கியத்துவம். இந்த ரெண்டும் இருக்கணும். இப்ப தூய்மையா இருக்கின்றது ஒரு பொருள், இனிமையா இருக்க ஒரு பொருள் இல்லையா? தூய்மையை எப்ப விரும்புவோம்னா கடமை பண்ணணும், சாஸ்திரம் இதுக்கெல்லாம் தூய்மை தூய்மை பிடித்திருக்கும் பண்ணா ஒரு இது தூய்மை 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 சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஆச்சாரமா இருக்கணும் அனுஷ்டானமா இருக்கணும் சொல்லியிருக்கு இல்லையா? அதனால தூய்மை தூய்மை தூய்மைன்னு இருக்கு, அது தூய்மை. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா பிடிச்சிருக்கு சுவாமி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்குன்றது அனுபவிக்கிறேன்னு, பிடிச்சிருந்த அனுபவிக்கிறது, இது ராகப்பிராப்தன்னு பேரு. ராகப்பிராப்தனா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஆனந்தமா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ராகப்பிராப்தன்னு பேரு. இன்னொன்னு இருக்கு விதி பிராப்தம். விதி பிராப்தம்னா அதற்கு பாவனத்துவம் முக்கியம். அப்படின்னா எதெல்லாம் ராகப்பிராப்தமோ அதற்கு போக்கியத்துவம்னு பேரு, எதெல்லாம் விதி பிராப்தமோ அது பாவனத்துவம்னு பேரு. ஏன்னா சிலதெல்லாம் விதிச்சிருக்கும், விதிச்சிருக்குன்னு சொன்னாலே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. விதித்து இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சாஸ்திரம் சொல்லி பண்ணுங்கன்னு சொன்னா அப்ப ஒரு கடமை உணர்ச்சியோடு பண்ணுவோம். அது பிரீத்தியோட பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அடையன் பண்ண மாட்டான்னு சொல்லல, சில பேர் பண்றவா இருக்கா, ஆனா எல்லாருமே பிரீத்தியோடு பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஆனா அதே ஒரு சில விஷயத்த எனக்கு ராகப்பிராப்தம் எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்குன்னு அது ரொம்ப பிரீத்தியோடு பண்ணுவோம். அப்ப ரொம்ப பிரீத்தியோடு பண்ணாலே அது போக்கியத்துவம் வந்துடும். ஒரு கடமையே கடமை சுவாமி பண்ணணுமே 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 பண்ணலன்னா ஏதோ சமம் வருதே பண்ணணுமேன்னு இருக்கா இல்லையா? அப்ப பண்ணணும்னு வந்துட்டோம்னாலே அதுக்கு என்ன பேருன்னா அதுக்கு என்ன பேரு, அதுக்கு தூய்மை, அதுக்கு பாவனத்துவம் பேரு. சரி, இப்ப இந்த இப்ப ராகப்பிராப்தம்ன்றது போக்கியத்துவம், அதே போல விதி பிராப்தம் என்பது பாவனத்துவம். ஆனா பெரியோர்கள் வைதிக மார்கள்லாம் இருக்கணும், அவ ராகப்பிராப்தத்துல தான் எது வேணாலும் பண்ணுவா. ஆனால்தான் உச்சி இந்த இடத்துல பாருங்க, விதி பிராப்தம் ரெண்டு விஷயம். எப்பவுமே நம்முடைய வைதிக காரியங்கள் இருக்கு இல்லையா, ரெண்டு விதமா பண்ணலாம். சாஸ்திரம் விதிச்சிருக்குன்னு பண்ணலாம், அல்லது எனக்கு பிடிச்சிருக்கு சுவாமி ஆனந்தமா இருக்க சுவாமி எனக்கு பிடிக்கா, அதை பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனந்தமா இருக்கு அதுக்காகவும் பண்ணலாம். அப்ப ரெண்டுத்தையும் பண்ணலாம். ஆனா சாஸ்திரம் விதிச்சிருந்தாலே அநேகமா அது ரொம்ப விருப்பம் இருக்கிறாப்பாடு இருக்காது. அது பண்ணணுமே சுவாமி பண்ணணுமே சுவாமி பண்ணணுமே சுவாமி அதுக்காக தான் பண்ணுவோம். புரியறதுக்காக சொல்றேன், கொஞ்சம் நிதானமா சொல்றேன். என்னன்னா இப்ப சாஸ்திரம் விதிச்சிருக்கு, என்ன விதிச்சிருக்கு, நம்மளாம் நித்திய கர்மாக்கள் நைமித்திக கர்மாக்கள் பண்ணணும்னு, தந்தைக்கும் தாய்க்கும் சிரார்த்த கைங்கரியில் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பண்ணலைன்னா அது உண்டான தோஷங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கு. இப்ப நான் பண்றேன்றதுக்காக பண்ணணுமே சில பேர் பண்ணுவா, வாஸ்தவம் தான். சில பேர் என்ன பண்ணுவான்னா பண்ணலைன்னா பாவமா சுவாமி, பண்ணிட்டாதான் அந்த பாபத்தை தொலைக்க முடியும், அதனால பண்றேன்னா அப்ப அது விதி பிராப்தம் பேரு. அந்த விதி பிராப்த
பக்தோடு நான் பண்ணினேன்னா அதுல பாவனத்துவம் இருக்குமே தவிர போக்கியத்துவம் இருக்காது. என்ன பண்ணிக்கோ, பாவனத்துவம் இருக்குமே தவிர அதுல போக்கியத்துவம் இருக்கும், ஆனா போக்கியத்துவம் இருக்காது. ஏன் இந்த விசாரம் வந்துட்டுன்னா, இப்ப ராமானுஜருடைய திருவடியை புனிதமா இருக்கு, பாவனமா இருக்கு, சுத்தியா இருக்கு, என்னையும் சுத்தி பண்றது, அதனால அவர் திருவடிக்கு ஆதரவு. இது ஒரு பக்கம். சாமி அதெல்லாம் இருக்கிறது இல்லாத போகட்டும், எனக்கு இனிமையா இருக்கு, போக்கியமா இருக்கு, அந்த திருவடி எப்பப்பால் சேவிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளவு இனிமை எனக்கு தெரியாது. இது ஒரு பக்கம். இப்ப இந்த ரெண்டு விதத்துல எந்த விதத்துல உங்களுக்கு ஆதரவு, அதைத்தான் இப்ப விசாரம் பண்ணிருக்கோம். ஏன் இந்த மாதிரி சொல்லி தெரிவிக்கிறாங்கன்னா, திருவரங்கத்தவன் அதுக்குன்னு ஒரு பாசனத்தை எடுத்திருக்காங்க, மேற்கொண்டு பார்க்க போறேன். இப்ப விதி பிராப்தமா ராக பிராப்தமா? இப்ப சாஸ்திரம் விதிச்சிருக்கு, இதம் குரு இதம் ஆகாஷி அப்படின்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. விதிச்சிருக்குன்னா நான் பண்ணலைன்னா எனக்கு தோஷம். அப்ப நித்திய சந்தியாவனம் பண்ணும், பண்ணலன்னா எனக்கு தோஷம். அதே போல நித்தியம் தாயார் தப்ப சார்த்தம் பண்ணணும், தோஷம். இதெல்லாம் தோஷம். அது கோயிலுக்கு போறது பண்ணணும்னு விதிச்சிருக்கானா கிடையாது, அது ராகப்பிராப்தம். எனக்கு விருப்பம் தான் போறேன், இல்லைன்னா இல்லை இருக்கட்டும் அப்படின்னு கச்சது. இப்ப விதி பிராப்தம் அநேகமா ராகப்பிராப்தம் வந்தா தான் போக்கியத்துவம் இருக்கும். விதி பிராப்தம் வந்தாலே அதுல பாவனத்துவம் இருக்குமே தவிர போக்கியத்துவம் அநேகமா வராது. ஏன்னா பிடிச்சு பண்ணணும், மௌனம் பிடிச்சு. இப்ப திருவாராதனம் பண்றோம் வச்சுக்கோ, இதுவே வச்சுக்கோங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். திருவாராதனை பண்ணணும், நித்தியம் திருவாராதனை பண்ணணும். திருவாராதனை பிரிச்சு பண்றதா பிடிக்காம பண்றதா? நாங்கெல்லாம் பிரிச்சுதான் பண்றோம். பண்ண ஆர்த்தியோடு பண்ணிட்டு இருக்கோங்க. ஏன்னா திருவாராதனை பண்ணு சாஸ்திரம் விதிக்காது, ஆனா அது ராகப்பிராப்தம். ராகப்பிராப்தமான பிடிச்சு பண்றோமோ, கிருத்திகம் பண்றச்சு என்னன்னா நிச்சயமா சாமானிய தர்மத்துல அந்த எண்ணம் வராது. சாமானியமா இதை பண்றோம் அதை பண்றோம் அது அநேகமா இன்னைக்கு சார்த்த கைங்கரியமா நிறைய பேர் விட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சுவாமி, எங்க தாப்பனா வந்து வாங்கிக்க போறாரா, எங்க தாயார் வந்து வாங்கிக்க போறாரா, என்னமோ சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு சொல்றாருனோ, அப்ப அதுல நம்பிக்கை இல்லாம போயிடுறது. அது விதி பிராப்தமா ஆனபடியால். ஆனா இத்தனைக்கும் அது பண்ணலன்னா உனக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லியும் பண்ணாம போறாம அதெல்லாம் விதி பிராப்தம். அதே ராக பிராப்தம் வந்துட்டு வச்சுக்கேன், அது சொல்லி இருக்கட்டும் சொல்லாம போகட்டும், கொஞ்சம் என்ன புரியும், சொல்லி இருக்கட்டும் சொல்லாம போகட்டும், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அதே போல நித்திய திருவாராதனை, பெருமாள் திருவாராதனை நினைச்சு எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணிட்டு இருக்கணும். அதே சந்தியாவனம் பண்ண வச்சுக்கணும். சந்தியாவனம் பண்ணா நித்தியம் சூரியனை பார்க்கணும், சூரியனை பார்த்து அதோடு கூட மற்ற தேவதைகள் நம்ம உபாசிக்கிறோம். உபாசனம் நேரடியான உபாசனம் இல்லை, சூரியவர்த்தி மத்தியவர்த்தி நாராயணங்க, சூரிய நாராயணகான் அந்த நாராயணன் தான் எல்லாருக்கும் கொடுக்குறோம். அப்படின்னு கேட்டது அவ்வளவு தூரம் நம்ம அதெல்லாம் நம்ம அந்த சூரியனையே பார்த்து சஞ்சாவனம் பண்ணி சூரிய பகவான ஸ்ரீமன் நாராயணன் என்கிற எண்ணத்தோடு பூர்ணமா பண்றாருன்னா அவ்வளவு தூரம் தெரியாது. ஆனா இது யோகிகள் இருக்காரணும், யோகிகளோ அது மேற்கொண்டு இதுலயே இருக்கிறவாளுக்கு அவளுக்கு இதெல்லாம் உண்டு, அவளும் அதுல இருக்கா. ஆனா பெருமாள் திருவாராதனா கொஞ்சம் மனசுல பிடிபடுறது. ஏன் பிடிபடுறதுன்னா புரியத்துக்காக சொல்றேன். இங்க ஒரு சவர் இருக்கு, சவத்துல இந்த சவர் தான் பெருமாள்னு உண்டா இல்லையா? ஜெகத்சர்வம் சரீரந்தே, எந்த வஸ்துவும் பெருமாள் தான், எதை எடுத்தனாலும் அத பிரம்மம் இருக்கு. அப்ப இந்த பிரம்மம் இருக்குது, இதை உபாசிச்சுக்கோ, இது திருவாராதனை பண்ணுன்னா அவ்வளவுதான் மனசு பிடி கொடுக்காது. ஏன் பிடி கொடுக்காதுன்னா நமக்கு உருவத்தை கொடுக்கணும், அந்த உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தோடு பகவான் இந்த திருமேனியோடு இந்த மாதிரி சேவை சாய்ச்சாதான் நமக்கு அதை பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு லாபகமா இருக்கும். அப்பதான் நம்ம பக்தி பண்ண முடியும், அப்பதான் அதுக்கு திருவாராதனை பண்ண முடியும். இல்லைன்னா சுவாமி இந்த சவத்தை பார்த்து நீ திருவாராதனை பண்ணுன்னா சுவாமி சவர் என்ன சுவாமி ஒண்ணுமே இல்லையா சுவாமி, அதுவும் பிரம்மம் தான், அதுவும் பிரம்மம். நீராய் ஆழ்வார தெரிவிக்கிற 6ஆம் 19ஆம் திருவாய்மொழி, நீராய் நிலனாய் தீயாய் காராய் நெடுவானாய் சீரா சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டார் ஆழ்வார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கிறார், சரி நீ இந்த விவசாயத்திலே சரி நீ தான் சொல்லிட்டியே, நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய்ன்னு சொல்லிட்டேன்னு, நீரை சேவிச்சுக்கோ நிலனை சேவிச்சுக்கோ தீய சேவிச்சுக்கணும். ஓஹோ அந்த மாதிரி நீ இருக்கிறேன்னு சொன்னே தவிர
கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞானம் ஆவேனும் செய்கின்ற கிரியெல்லாம் யானே என்னும் செய்வானின் ரணகலம் யானே என்னும் செய்து முன் இறந்தவன் யானே என்னும் எல்லாம் நீன்னு சொன்னேன்னு தவிர, ஆனா நீ எனக்கு எப்படி தெரியுமா சேவை சாய்க்கணும்? கூறாராடி வெண்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் நின்னும் மகிழ்வேன்னு அந்த 2 சங்கு சக்கரத்தோடு எப்படி சேவை சாய்க்கணும் அந்த நிலையோடு வந்து சேவை சாய்ச்சதான் அடியனுக்கு திருப்தி தெரிவிக்கிறார் நம்மாழ்வார் பார்த்தோமோனோ. அப்ப அதே போல ஒரு திருமேனி, அந்த திருமேனி இருந்தா தான் நம்மளால பிடிச்சிக்க முடியாது. யோகிகளுக்கு அது தேவையில்லை. அந்தரியாமித்தையே நேர பிரத்யட்சமா சேவிக்கக்கூடிய ஒரு தன்மையில பிடிச்சிக்கிறார். நமக்கெல்லாம் அந்த மாதிரி இல்ல. அப்ப அந்த பிடி வேணுமோனோ, அந்த பிடி இருந்தா தான் நாம பிடிச்சிக்க முடியாது இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப சாஸ்திரம் சொல்லித்து என்றதுக்காக நம்ம இந்த கர்மாக்களை பண்றோம். ஆனா பிடிச்சு பண்றோம்னா பிடிச்சு பண்றவாளும் இருக்கா, அது இல்லைன்னு சொல்ல. ஆனா அதனாலதான் நம்முடைய சம்பிரதாயத்துல பிரதானமா சங்கல்பம் பண்ணும் போதே இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிடுறோம். என்ன சங்கல்பம்? பகவதாஜ்ஞா பகவத் கைங்கரிய ரூபம், பகவத் பிரீத்தியர்த்தம்னு சில பேர் சொல்றா. இது நீ சொல்லி இருக்க அதனால பண்றேன்னு சில பேர் சொல்றா. ஆனா அப்படி நம்முடைய சம்பிரதாயத்துல அந்த மாதிரியான சங்கல்பம் கிடையாது. என்ன சங்கல்பம்? பகவதாஜ்ஞா உமக்கு கைங்கரிய ரூபம். ஏன்னா எங்க தகப்பனார் பண்ணிட்டு இருக்கேன், எங்க தாயார் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என் தகப்பனார் என் தாயார் பண்றேன்னு சொல்லிட்டேன். அது என்னமா சுவாமி பகவத் கைங்கரிய ரூபம் ஆகலாம்னா அதுவும் பகவத் கைங்கரிய ரூபம் தான். தாயாருக்கு பண்ணாலும் பகவத் கைங்கரிய ரூபம் தான். அதனாலதான் நம்முடைய சங்கல்பமே அப்படி இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப அதுல போக்கியத்துவம் வந்துடுறது. பாவனத்தை ஏற்கனவே இருக்கு, போக்கியத்துவம் வந்துடுது. போக்கியத்துவம் வந்தா தான் நமக்கு ஆனந்தமா இருக்கும். பாவனத்துவம் மட்டும் இருக்குன்னா கடமை சுவாமி பண்ணலன்னா தப்பு வந்துடுமா, அதனால பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலையா? அப்ப அதுல பரிபூர்ணமா விருப்பம் வரணும். சாஸ்திரம் சொல்லித்தே பண்ணணுமே அப்படின்னு கடமையோடு பண்ணினா அது என்ன பண்ணும் தெரியுமா? கடமையோடு பண்ணா அது அப்ப அடிய அது தவறுன்னு அடிய சொல்லலை. கொஞ்சம் என்ன புரியும்? இப்ப சாஸ்திரம் சொல்லிட்டு பண்ண சொல்லியிருக்கார், வாத்தியார் பண்ண சொல்லியிருக்கார், இதெல்லாம் பண்ணணும் நீங்க அப்படின்னார். சரி பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சானே விருப்பம் இல்லை, எனக்கு கடமையோடு தான் பண்றேன், விருப்பத்தோடு பண்றேன். கடமையோடு பண்ணாலும் பண்ண காரியம் பண்ணினதுதான். ஆனா அந்த கர்மங்கள் தொலையுமே தவிர மேற்கொண்டு அதுல ஆதரவு பெருகுமானா பெருகாது. இதான் சொல்ல வரேன். அதனால்தான் அந்த சுவாமி நித்திய கிரந்தத்துல தெரிவிக்கிறார். சுவாமி இது எம்பெருமானார் பிரீத்தியோடு திருவாராதனை பண்ணி பிரீத்தியோடு பண்ணாதன. பிரீத்தி என அன்பு கலந்து இருக்கக்கூடிய பக்தியோடு, அந்த பக்தியோடு பண்ணினால் மேற்கொண்டு 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 ஆதரவு பெருகும். அந்த ஆதரவு பெருக பெருக வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அபிவர்த்ததாம் அபிவர்த்ததானே மேற்கு மேல கைங்கரியம் பண்ணணும் எண்ணம் வந்துட்டே இருக்கும். அது இல்லாம சுவாமி பண்ணணும் எப்ப முடியும் சுவாமி, எத்தனை நாள் ஆகும்? சில பேர்லாம் சார்த்த கைங்கரியம் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு வருவேன் அதெல்லாம் கேட்டுக்க வேண்டியதான். எத்தனை மணிக்கு முடிப்பேன்? சுவாமி இந்த சுவாமி 10 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, எத்தனை நாள் ஆகும், எத்தனை மணிக்கு முடிப்பேன்? அப்பன்னா இவர் வேற ஏதோ பண்ணணும் கடமைக்காக பண்ணணும்ன்றது அங்கேயே தெரியறது பாருங்க. அப்ப கடமைக்காக பண்ண அப்ப அதுல எனக்கு தோஷம் வருமா சுவாமி? எனக்கு தோஷம் எல்லாம் ஒண்ணு வராது. அந்த கர்மா தொலையும், கர்மா திருப்பி உங்ககிட்ட வரப்போறது கர்மா தொலை. ஆனா ஆதரவு கிட்டாது. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப ஆதரவு கிட்டணும் கடமைக்காக பண்ணக்கூடாதுன்னா பண்றவாளும் பண்ண மாட்டான், பண்றவாளும் பண்ணுவாள். சுவாமி அதெல்லாம் என்னமா சுவாமி, அவெல்லாம் எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் அதே மாதிரி எங்க அப்பாவும் அம்மாவும் கிளம்பி போயாச்சு, அவ போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு சுவாமி பண்ணணும்னு கேட்டுக்காடியா? அப்ப என்னன்னா பாவனத்துவம் மட்டும்தான் இருக்கு, போக்கியத்தை இல்லை எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொல்றதுக்காக நாமும் விருப்பத்தோடு பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். என்னன்னா எந்த ஒரு கைங்கரியமாகட்டும் விருப்பத்தோடு. அது சாஸ்திரம் சம்மதித்த, அதாவது அதுக்கு விதி பிராப்தம்னு பேரு. சாஸ்திரம் விதிச்சிருக்கு அதனால பண்றேன், புரியுது? சாஸ்திரம் விதிச்சிருக்கு பண்ணாலும் அது எப்படி பண்ணணும்? விருப்பத்தோடு பண்ணணும். விருப்பத்தோடு பண்ணினா என்ன சுவாமி பலன் ரெட்டிப்பு ஆகுமா? எனக்கு நிறைய பலன் கிடைச்சிருமா? ஒருவேளை நான் ஒரு வீடு வச்சுட்டு இருக்கேன், 4 வீடு கிடைச்சிடும், அதெல்லாம் கிடைக்காது. அப்ப என்ன சுவாமின்னா ஆதரவு கிட்டும், பகவான்கிட்ட நமக்கு பிரேமம் கிட்டும். அந்த ஆதரவு கிட்டுதுன்னா அப்ப திருவாராதனை பண்ணும்போது திருவினைய அப்ப என்ன பண்ணுனா அது நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு வழிவகுக்கிறது. ரொம்ப முக்கியம். எந்த காலட்சமா அடிய பண்ணிட்டு இருக்கேன், விருப்பத்தோடு பண்ணணும்.
நீங்க கேட்டு விருப்பத்தோடு வைக்கணும். காலக்ஷேபம் கேட்டு சுவாமி, யாரோ ஒருத்தர் அப்படி கடை சொல்லுவா, காலக்ஷேபம் பண்ணினியா, காலக்ஷேபம் பண்ணினியா, இந்த மாதிரி ராமானுஜ சச்சஸ்லோகி காலக்ஷேபம் பண்ணினியா, நீ நாங்களாம் பண்ணிருக்கேன் நீ பண்ணலையா அப்படின்னு நம்ம கொஞ்சம் முகம்லாம் சுப்ரீம் போயிட்டு போனோம். ஓ அவ பண்ணிட்டு பண்ணலையா, நானும் பண்ணிட்டேனே, அதுக்காக காலக்ஷேபம் வர வேண்டாம். அப்ப என்னன்னா விதி பிராப்தம்னு பேரு, ராக பிராப்தம் இருக்கணும். அதே போல அடியேன்னு காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, இந்த மாதிரி குரூப்ல சொன்னா பண்ணணும்னு சொல்லியிருக்கா, சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவ சொன்னான்றதுக்காக விதி பிராப்தம் பண்ண பிரயோஜனம் இல்லை. ராக பிராப்தம் வரணும், விருப்பத்தோடு பண்ணணும், பண்ணணுமே. ஏன்னா இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சது அந்த எம்பெருமான் கொடுத்திருக்கானே, அவனுடைய பேரை சொல்ல, அவனுடைய பேரை சொல்ல, அதுவும் 4 பேருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கானே, அந்த எண்ணம் பரிபூர்ணம் உள்ளுக்குள்ள ஓடிண்டே இருக்கு. கேட்கிறவாளுக்கு ஓ இது கிடைச்சதே 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 கிடைச்சது இன்னும் அதானது ராக பிராப்தம். அப்ப அந்த மாதிரி விருப்பத்தோடு அந்த பண்ணினா என்னன்னா உஜ்ஜீவனம் தெரியும். உஜ்ஜீவனத்துக்கு ஏத்த அர்த்தம் இல்லை. அதான் இந்த இடத்துல அப்ப 2 தெரியுது, ஒண்ணு பாவனத்துவம், இன்னொன்னு போக்கியத்துவம். அப்ப பரம பாவனமா இருக்கு, ஆனா இனிமையா இல்லை. அப்படி என்ன சொன்ன, சுச்சுருச்சின்னு சொல்லணும்னு, பரம பாவனமா இருக்கு ஆனா இனிமையா இல்லை. இன்னொன்னு ரொம்ப இனிமையா இருக்கு ஆனா தூய்மையா இல்லை. எது, நம்மாத்துல பண்ணக்கூடிய தளிகை நல்லா பாவனமா இருக்கு, எப்படி சுச்சியா இருக்கு, தூய்மையா இருக்கு, ஆச்சாரமா இருக்கு, தீர்த்தமாடி அதுவும் தளித பண்ணும்போது திருப்பாவை என்ன, அதே போல திருப்பல்லாடு என்ன, திருப்பள்ளி வெளிச்சு என்ன, ஆழ்வாடு சீசிக்தி என்ன, ஸ்தோத்திர பாடம் என்ன, அதெல்லாம் சொல்லிண்டு நன்னா தளிகை பண்ண சுவாமி. அப்ப என்ன ஆச்சு, பாவனத்தை வந்துடுத்து. பாவனத்தம் வந்துடுத்தோம்னா பாவனத்தம் பூர்ணியமா இருக்கு, போக்கியத்துவம் இருக்குமான்னா பெருமாள் கண்டல பண்ணா போக்கியத்துவம். ஆனா அநேகமா அது என்னன்னா அது அங்க என்னன்னோ சாமான்லாம் சேர்க்கறாகணும். அதெல்லாம் இங்க பண்ண, ஏன்னா சாஸ்திர சம்மதம் இல்லாதெல்லாம் சேர்த்துக்குவா. எதுக்காக, ருச்சிக்காக. அப்ப என்ன ஆகும், தமோ குணம் ரஜோ குணம் வந்துடுறது. என் சாப்பிடச்சையே சில அடி ரொம்ப கைவெழுத்துக்கு வந்து பயமா இருக்கு. இது அடி என்று ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, இந்த தேதிக்குள்ள இந்த காலட்சம் முடிக்கணும்னு சொன்னா டக்குன்னு பண்ண மாட்டேன். அது ஒரு பேட் ஹேபிட் தான், அது ஒத்துக்கிறாங்க. ஏன்னா வேற எங்கேயாவது இதுக்கு போயிடுது. இப்ப நம்ம சாப்பிட பண்ணோம், சாப்பிட செய்ய கூட இந்த வெளிநாக்கு உள்நாக்கு சில பேர் இப்படி சாப்பிடுவாங்க, தவறு. உள்ளுக்குள்ள போடணும். உள்நாக்கு போயாச்சுன்னா வெளிநாக்குலதான் அந்த ருச்சி அதிகமா இருக்கும். இந்த சாப்பிடுற வஸ்து இந்த வெளியில பட்டுடுத்துன்னு வச்சுக்கேன், பட்டுடுத்தனா ருச்சியா இருக்கு இன்னும் கொஞ்சம் போடணும், இன்னும் கொஞ்சம் கொடுக்கும், நாளைக்கு இதே பண்ணணும். ஏன்னா சாஸ்திர சம்மதம் இல்லாத பதார்த்தங்கள், அந்தந்த பதார்த்தங்கள் நல்லா ருச்சியா இருக்குன்னு போட்டு சொல்லிட்டு இருக்க போனோம். அதனால என்ன பண்ணணும்னா சாப்பிடத்தை உள்நாக்கப்பட்டாச்சுன்னா அந்த ருச்சி தெரியாது. ருச்சி தெரியலன்னா உடம்பு ஆரோக்கியம் இருக்குமா சுவாமி, அது போய் உள்ளுக்குள்ள பண்ண வேண்டியதை பண்ணிட்டு தான் இருக்கும். பண்ணாம ஒண்ணும் பண்ணாது, நல்லாவே ஆனந்தமா அது பண்ணும், எந்த விதமான ஆனந்தம். அதனாலதான் 2 விதத்துல அது, ஒண்ணு கை எச்சப்படாம இருக்கு, இன்னொன்னு நன்னா உள்ளுக்குள்ள போறது. அது என்ன பண்ணணும் அது பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன். அதே போல இனிமையா இருக்கிறதெல்லாம் பாவனமா இருக்குன்ற அவசியம் இல்லை, பாவனமா இருக்கிறதெல்லாம் இனிமையா இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா இந்த இடத்துல வருங்க, இந்த 2 கஷ்டமும் இல்லை. என்ன கஷ்டம் இல்ல, சரணாம்போருக ஆதரேன, பாருங்க, சரணாம்போருக ஆதரேன தான் தெரியுங்க. சரணாம்போருக ஆதரேன, ராமானுஜருக்கு எப்படி இருக்கு, 2 திருவடிகள் இருக்கணும். சுவாமி ராமானுஜர் 2 திருவடிகள், ஒண்ணு ஒரு திருவடி பாவனத்தம், மற்றொரு திருவடி போக்கியத்தம். பரம பாவனமாக இருக்கு ஒரு திருவடி. அப்படின்னா ஆகவே அந்த திருவடியை தவிர வேறு கதி இல்லை. பரம போக்கியமா இருக்கு அந்த திருவடி, அந்த திருவடிகளுக்கு கைங்கரியத்தை தவிர வேறு கிடையாது. அதாவது 2 திருவடி. ஸ்ரீமத் ராமானுஜ, இது நம்ம முன்னாடி பார்த்துக்கோம், ஸ்ரீமத் ராமானுஜ சரணம் பிரபக்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய மார்கன். அப்ப பாவனத்துவம் ஒண்ணு, போக்கியத்துவம் ஒண்ணு தெரியுது இல்லையா? ஆகவே வேறு கதி இல்லை. எது பாவனமா இருக்கோ அதுவே போக்கியமாவே இருக்கே. நமக்கு பாவனமா இருந்தா போக்கியம் இல்லை, போக்கியமா இருந்தா பாவனம் இல்லைன்னு பார்த்தோமோ, அந்த சிரமமே இங்க இல்லையே. அந்த 2 திருவடியுமே பாவனத்துவம் போக்கியத்துவம் 2 இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்றேன், பத்துகிறேன், அந்த திருவடியை பத்துகிறேன்னா. அதனால
சரணாம்பூருகாதேர் ஆதரேன, அதனால பத்துகிறேன். அப்ப அதுதான் திருவடிகள் இருக்கக்கூடிய ஏற்றம் சொன்னார். இப்ப திருவரங்கத்தமிழர் என்ன தெரிவிக்கிறார்னா, ராமானுஜா தேவரீருக்கு எது எல்லாம் ஆனந்தம் இன்பத்தை கொடுக்குதோ அது அத்தனையும் தேவரீருடைய திருவடிகள் தான் அடியேனுக்கு அதை கொடுக்குன்னு பிரார்த்திக்கிறார். சுவாமி ராமானுஜ எதெல்லாம் ஆனந்தம், சுவாமி ராமானுஜ எதெல்லாம் இன்பத்தை கொடுக்கறது, எதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கறது, எதெல்லாம் கொடுக்கறதோ சுவாமி ராமன் பின்னாடி பாத்திரத்தை சொல்றேன். அந்த ஆனந்தத்தை இப்ப திருவரங்கத்தை என்ன தெரியுமா, தேவரீருடைய திருவடி அடியனுக்கு கொடுக்கறது. எங்க சுவாமி இருக்குன்னா, நின்றவன் கீர்த்தியும் நீல் புனலும் நிறைவேங்கட பொற்குண்டமும் வைகுந்த நாடும் குழவிய பாற்கடலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் உன்னினை மலர்ந்தால் எந்தனுக்கும் அது ராமானுஜா இவையீந்தருளே. நின்றவன் கீர்த்தியும் நீல் புனலும் நிறைவேங்கட பொற்குன்றமும் வைகுந்த நாடும் குழவிய பார்க்கடலும். திருப்பார்க்கடல் என்ன, திருவேங்கடம் என்ன, ஸ்ரீ வைகுந்த நாடு என்ன, இது இத்தனையும் தேவரீருக்கு எத்தனை இன்பத்தை கொடுக்குமோ. ஏன்னா பகவானுக்கு 5 பிரகாரங்கள், 1 2 இல்ல, அந்த 5 பிரகாரங்கள் தேவருக்கு எத்தனை இன்பம் கொடுக்குமோ அது அத்தனையும், அது அத்தனை என்ன 5 பிரகாரம் என்ன, பரத்வம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன, இந்த 5 நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த 5 நிலைகளே பகவானுக்கு இந்த சுவாமி ராமானுஜருக்கு இன்பத்தை கொடுக்கிறது, ஆனந்தத்தை கொடுக்கும். இதம் பூர்ணம் அத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உச்சித்ரஜே பூர்ணத்திய பூர்ணமாசாய பூர்ணமேயா வசிஷ்டதே சர்வம் பூர்ணம் சகோம்னு தெரிவிக்கிறது. இது ஆசிரம் யோயோபனிஷத் தெரிவிக்கிறது. அப்படி இருக்கிறது இதம் பூர்ணம், இது பூர்ணம், அது பூர்ணம், அது பூர்ணம் 5 பிராகாரங்களை சொல்லிக்கிறது, பஞ்ச பிராகாரம் அப்படின்னு. அப்படி இருக்கச்சதே அந்த இருக்கச்சதே அது அத்தனையும் சுவாமி ராமானுஜருக்கு இன்பம் தானே. அதே இன்பத்தை அடியேன் தேவரீருடைய திருவடிகளில் நான் பெறுகிறேன் தெரிவிக்கிறது. அப்பனா இதுல என்ன இருக்குன்னா, ராமானுஜர் பகவானுடைய 5 பிராகாரங்களுக்கு உண்டான இன்பத்தை பெறார். கொஞ்சம் சிரமம்தான். திருவரங்கத்தமிழனாக்கு அந்த சிரமமே இல்லை. அந்த 5ஐயும் ஒரு சேர எங்க பண்ணார், இந்த திருவடி பத்மமெனத்தைகள் பைங்கடல் தன் அந்த திருவடி, அந்த திருவடி, அந்த திருவடியை சேவிச்சாலே அந்த திருவடியே 5 பிராகாரத்தினாலே என்ன ஆனந்தத்தை சுவாமி ராமானுஜர் கொடுக்கிறதோ அதை காட்டிலும் மேம்பட்டதான ஆனந்தத்தை அடியனுக்கு தேவரீருடைய திருவடிகள் கொடுக்கிறது அப்படின்னு. அப்படி அத்தனையும் திருவடிகள் பண்றதுன்னா சீவைக்குணம் எதற்காகனா அது ஆசைப்படுவார் என்றால், ஏன் சீவைக்குணத்துக்கு சுவாமி இப்ப 5 பிராகாரத்தையும் சொல்றேன். 5 பிராகாரத்தை எதெல்லாம் நம்ம ஆசைப்படுகிறோம், அதே போல திருவரங்கத்தை இந்த பாட்டு தெரிவிக்கிறார். நின்றவன் மேல நம்ம பார்க்க போறோம், ராமானுஜன் இருந்தாலே இந்த பாசனம் வரப்போது பார்க்க போறோம். நின்றவன் கீர்த்தியும் நீள்பரலும் நிறைவேங்கட பொற்குண்டமும் வைகுந்த நாடும் குழவிய பாற்கடலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் உன்னின மலர்ந்தால் எந்தனக்கு மதி ராமானுஜாய் வெய்யந்தரன் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்கச்சது சீவை கொண்டு நம்ம எதற்காக நான் ஆசைப்படுறோம், சுவாமி அங்க போனதான் சுவாமி இல்ல நமக்கு திரும்பி திரும்பி இந்த சம்சாரத்தில் பிறந்து மாறி மாறி பல பிறப்பம் பிறந்து அடியடைந்து உள்ளந்தீர் ஈரில் இன்ப திருவள்ளம் யான் மொழிகள் ஆழ்வார் தெரிவித்தா போல இங்கேயே முழுகின்றிருக்கிற சுவாமி, இது வேண்டாமே வேண்டாமே அங்க போகணும் தெரிவிக்கணும் போனோம். அப்ப கர்மங்கள் ஒரு திருக்குறை இல்லாத இடம் இது ஞானம். அங்க அந்த அஞ்ஞானத்துக்கு அங்க கிடையவே கிடையாது, ஞானத்துக்கு குறைவில்லாத பூமி, அதனால்தான் அங்க போகணும். அப்ப விருப்பம் எங்க, சீவை கொண்டம். ஏன் நலபந்தமில்லதோர் நாடு தெளிவி சும்பி திருநாடு, அப்படிப்பட்ட போகிறதுக்கு என்ன கணம், அந்த சீவை குண்டத்துக்கு அத்தனை ஏற்றம். அப்ப அதே போல ராமானுடைய திருவடி பத்தினா அங்க போனா ஞானம் கிடைக்கிறதுன்னு அபகத பாப்மா விஜரகா விமுக்தி விசோகா விதிவித்தகா விபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கரகா அட்டவித கல்யாண குணங்கள். அது மட்டுமல்ல, அங்க ஞானம் கிடைக்கிறதா பிரதானம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஞானத்துக்கு அங்க இருக்கக்கூடிய ஞானத்துக்கு வித்தியாசம். அதே ஞானம் இப்பவும் நமக்கு இருக்கு, கர்மா மொழின்னு இருக்கு. அங்க போனா கர்மா தொலைஞ்சிருந்தனோ, கர்மா ததா வித்வான் புண்ணிய பாபி விஜய நிரஞ்சன பரமம் சாமி, கர்மா தொலைஞ்சபடியால அந்த ஞானம் விகாசம் அடையிறது. அந்த விகாசம் இங்க ராமானுஜர் திருவடி பத்தியில வந்துடுதான். இப்ப ஸ்ரீவை கொண்டு போகிறது ஞான விகாசத்துக்காக, அதனால போயிருக்கோம். அதே போல இங்க என்ன சுவாமி, இங்க ராமானுஜர் திருவடி பத்தினா ஞானம் கிடைக்கிறது. அதான் அனிசம் பததாம் அனன்யபாதாம் தரணாம்போக ஆதரேன பும்சாம். இங்க ராமானுஜர் திருவடி பத்தினாலே அதே ஞானத்துக்கு குறை இல்லையே. அப்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு இணையாக ராமானுஜருடைய திருவடிகள் 1. அடுத்து பரத்தம் எடுத்து வியூகம் என்று சொல்லக்கூடிய திருப்பார்க்கடல்.
திருப்பார்கள் என்ன சுவாமி, அது கூப்பீடு கேட்கும் இடம்னு பேர். திருப்பார்களுக்கு பாட்டு கேட்கும் இடம், கூப்பீடு கேட்கும் இடம், வளைத்த இடம், புதித்த இடம், வகுத்த இடம் அனைத்தும் ஆச்சாரியனே இருக்க வேண்டியது ஸ்ரீவத்சமூர்த்தி எடுத்திருக்காரு இருக்கணும். அப்ப கூப்பீடு கேட்கும் இடம் இல்லையா, அங்க கூப்பீடுன்னா தேவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு சத்தம் போடுவா, சுவாமி சுவாமி இவா சமப்படுத்திருக்கா, அவா சமப்படுத்திருக்கா, இவா சமப்படுத்திருக்கா அப்படின்னு சொன்ன அந்த தேவர்களுக்காக அங்கிருந்து எதுன்னா அவதார கந்தமே தான். ஏன்னா அங்க வந்துதான் அதுக்கப்புறம் அவதாரம் பண்ணி கேசநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா நாகபரியங்கமஸ்வித்ய ஆகதோ மதுராபுரன்னு அங்க வந்து அவதாரம் பண்றான் இல்லையா. அதே போல அங்க கூப்பீடு கேட்டு அவதாரம் பண்ணி அவர்களை ரட்சிக்கிறானோ, அதே போல இங்க இங்க என்ன சுவாமி கூப்பீடுனா சம்சாரம் என்கிற கூக்குரல், சம்சாரங்கள் கூக்குரலை கேட்டு நல்லது பண்ணதுக்கு தான் அந்த திருவடி. இங்க சிரமப்பட்டு இருக்கிற இந்த சம்சாரத்தை சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாதம் தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இங்க இதுல அதனால என்ன பண்ண இங்க கூப்பிடு கேட்டு அந்த திருவடி தானே இது நல்லது பண்றது. அதனால அது ஆதரவு. அப்படிப்பட்ட அந்த அந்த அதுக்கப்புறம் இரண்டாவது அவதாரங்கள் இது சுவாமி பரத்துவம் ஆயிடுத்து, யுகம் ஆயிடுத்து. அடுத்து அவதாரங்கள். அவதாரங்கள் எடுத்துனா அவதாரம் 3 பிரயோஜனம். என்ன சுவாமி 3 பிரயோஜனம்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்சுதாம் தர்ம சம்ஸ்தாபனாச்சாரிய சம்பவாமி யுகே யுகே. கண்ணனை கீதை சொல்லிருக்கான சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம். இந்த 3 உண்டு இல்லையா, சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம். அப்படின்னா ராமானுஜரே அவரை வந்து அவர் திருவடியை பத்தினா சாது பரித்ராணம் பண்ணுவாரா அப்படின்னா ரட்சிப்பாரா? சாதுக்களை பரித்ராணம் ரட்சிப்பது. அப்ப ரட்சிப்பாரனா சாதுக்கள்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பக்தர்கள், அடியார்கள், ஆஸ்ரிதர்கள். அவர்களை ரட்சிப்பாரனா வடுகு நம்பி என்ன, சோமாசி ஆண்டான் என்ன, கிடாம்பி ஆச்சான் என்ன, எம்பா பட்டர் முதலாரவனா அவரோடு கூட இருக்கக்கூடிய 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள், 700 சன்னியாசிகள் என்ன, மேற்கொண்டு ஆண்டாள் போற்றி அத்தனை பேரோ அத்தனை பேரும் ரட்சித்திருக்காரனோ. அப்ப சாது பரித்ராணம் சுவாமி ராமானுஜர் பண்ற. அதற்கு மேற்கொண்டு சாது பரிஷ்டான ஆயிரத்தி துஷ்ட நிரசனம் பண்றாரா சுவாமி. யாரெல்லாம் எதிர்த்து வராலோ அவளை இல்லை ஆக்கக்கூடிய தன்மை சுவாமி ராமானுஜர் கொண்டான உண்டே. யாரெல்லாம் அவர் சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்காரு சுவாமி, கைத பஞ்சாயுதங்கள் வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா பஞ்சாயுதத்தில் அவதாரமானபடியால ஒரு பஞ்சாயுதம் வச்சுட்டு இருக்காருன்னா இது ஆயுதத்தாலே வரக்கூடிய அந்த துஷ்டர்களை நிரசனம் பண்ணக்கூடியது இல்லை, அது பகவான் தான். அதனா துஷ்ட நிரசனம்னா ஆயுதங்களோ அல்லது சங்கல்பமோ பண்ணியா பண்றாரு. இங்க ஆயுதத்தால் இல்ல, இங்க யாரு எதிர்த்து வரா தெரியுமா? எதிர்த்து வரவனையா சாஸ்திரம் இல்லைன்னு சொல்றவா அந்த சாஸ்திரத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்றவா பாக்கியர்கள் குதிரட்டிகள். அந்த பாக்கிய குதிரட்டிகள் எல்லாரையும் நிரசிக்கிறார் இல்லையா, அதுதான் என்னது துஷ்ட நிரசனம் பண்றது. அப்ப சாது பரித்ராணம் அவருடைய சிஷ்யர்கள் 700 சன்னியாசிகள் என்னென்ன ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உண்டோ அத்தனை பேரையும் அவர் ரட்சிக்கிறார். துஷ்டர்கள் நிரசனம் பண்றது பாக்கியர்கள் என்ன, குதிரட்டிகள் என்ன, அவர் அத்தனை பேரும் நிரசனம் பண்றார். அப்புறம் தர்ம சம்ஸ்தாபனம் பண்றாரு சுவாமி. கண்ணன் தர்ம சம்ஸ்தானம் பண்ணினானோ என்ன பகவான் பண்ணாரனோ, சாதுக்களை ரட்சித்தார், துஷ்ட நிரசனம் பண்ணார். அதே போல தர்ம சம்ஸ்தானம் பண்ணார், தர்மத்தை நிலைநாட்டினோம். அதே போல சுவாமி எம்பெருமான நிலைநாட்டினா திவ்யதேச கைங்கரியத்தை ஸ்தாபித்தவர் இவர்தான். இதுதான் ஸ்ரீவன்ன ஸ்ரீரங்க ஏமனுவத்ர அனுதினம் சம்பத்தையா அப்படின்னு சொல்றோம். அது மாத்திரம் இல்ல, நம ஸ்ரீச உள்ளுக்குள்ள ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததா அபிவர்த்ததாம். அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ கைங்கரியம் என்ன, திவ்யதேச கைங்கரியம் என்ன, நீங்க வடக்க போனேன்னா அநேகமா இன்னைக்கு நடக்கக்கூடிய கைங்கரியம் ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரியம் ராமானுஜராலே ஏற்படுத்தப்பட்ட கைங்கரியம். பின்னாடி சுவாமி வானமாமலஜியர் ஆச்சரியமான கைங்கரியம். அவரங்க திவ்யஜ யாத்திரை பண்ணி மேற்கொண்டு ராமானுஜர் அந்த கைங்கரியத்தை இவர் இன்னும் இவனை பிரகாசப்படுத்தி வந்தா சுவாமி வானமாமலஜியர். இதனால்தான் வானமாமலஜியருக்கு வடக்கு பக்கம் நிறைய சிஷ்யாலாம் இருக்கா, இன்னைக்கு நிறைய பேர் உண்டு. எதுக்கு சொல்ல வந்தோம்னா அப்ப திவ்ய தேசத்தை ஸ்தாபனம் பண்ணாரனோ. அப்ப இது 3 மணி இருக்கு. அப்ப திவ்ய தேச ஸ்தாபனம் தான் இது. அந்தந்த திவ்ய தேசத்துல என்னென்ன கைங்கரியங்கள் உண்டோ அதற்குண்டான கைங்கரியப்பரர்கள், அதுக்குண்டான பொருட்கள், அந்த பெருமாளுக்கு எப்படி போனகம் எப்படி அமல் செய்வது, அந்த பெருமாளுக்கு உற்சவாதிகள் எப்படி, அதெல்லாம் பூர்ணமா பண்ணணும். அதான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும். அப்ப இந்த 3 இது பண்றது அந்த ராமானுஜருடைய திருவடி பண்றது.
இதத்தான் நின்றவன் கீர்த்தியும் நீள்புணரும் நிறவேங்கட பொற்குண்டமும் வைகுந்த நாடும் குலவிய வாக்கடலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் உன்னின மலர்ந்தால் எந்தனுக்கும் அது ராமானுஜா இவையீந்தருளே. அப்ப விபவம் என்று சொல்லக்கூடிய அவதார கந்தத்திலே பண்ணப்பட்டதெல்லாம் சுவாமி ராமானுஜ திருவடி பண்ணித்துன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்தர்யாமி பண்ணுவாரா சுவாமி? பகவான் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அழுதிட்டு பகவான் ஒவ்வொரு ஹிருதய கமலத்துக்குள்ள அந்தர்யாமி இருக்கிற. அப்ப ராமானுஜ அந்த அந்தர்யாமி கைங்கரியம் பண்ணுவாரா? பண்ணுவாரு. ராமானுஜ அதுவரை அந்தர்யாமி உள்ளே பண்ணுவாரா? ஏன்னா இவர் அந்த உள்ளுக்குள்ளே இருந்து அந்தர்யாம எப்படி பண்ணுவாரோ ராமானுஜ அதிவர் பண்ணுவார்னா எப்படி சுவாமி? அந்தர்யாமை செய்வது என்ன என்ன பண்ணுவார்? அந்தரிமே நம் முன்னாடி வரமாட்டார். அந்தரிமே நம் முன்னாடி வருவாரா? முன்னாடி வந்து நிற்க மாட்டார். சத்தம் போடாம உள்ளுக்குள்ள இருந்துட்டு இவன் எந்த வாய்ப்பு கிடைக்கும், எப்ப நம்ம கிட்ட வருவான், எப்ப வருவான் அந்தரியாம இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அந்தரியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா எப்ப தனக்கு வாய்ப்பு கிடைக்கும், என்னைக்கா ஒரு நாள் நமக்கான்னு சொல்ல மாட்டானா, சொன்னா உடனே உனக்கு பிடிச்சு விட்டுறான். அதுலதான் அந்தரியாமையா இருக்கணும். அந்த நாள் பெருமாள் முன்னாடி வராம நம்மள எப்ப ரட்சிக்கலான்னு உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து காத்துட்டு காரணம். அப்ப நாம என்ன பண்றோம்? நீ வேண்டாம், முன்னாடி வந்தா நம்ம நீ வேண்டான்னு. நீ என்ன சுவாமி என்ன ரட்சிக்கிறது? எனக்கு ஞானம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு. நீ தானே சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன், ஜீவாத்மா ஞானமயன் ஆனந்தமயன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நானா எல்லாம் பண்ணிக்கிறேன், இந்த ஜகத்தையே நான் சிருஷ்டிக்கிறேன் சொல்லிடுவோம். நன்னாவே சொல்லுவோம் சொல்லியா? அப்படி இருக்க தெரியா? இதெல்லாம் இது பண்றாரு. இவன் முன்னாடி போய் நின்னா இது எப்படி? இந்த தாய் என்ன பண்ணுவா? பிள்ளைய பிள்ளை என்ன பண்ணுவா? தாயே வேண்டான்னு போயிடுவா. போயிட்டானே மத்தியானம் சாப்பிடலையே இந்த குழந்தைக்கு தெரியாம என்ன பண்ணா? தத்யோதனை பண்ணி அந்த சத்திர ஓனர் இருக்காளையா, அந்த முதலாளி அவாட்ட கொடுத்து, நான் கொடுத்தேன்னு கொடுக்காத, நீ கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தோன்னே உடனே அந்த குடும்பம் நான் தான் கொடுத்தேன். நான் பாத்தியல, என் தாய்க்கு எந்த பாசம் கூட இல்லை, நீ கொடுத்திருக்க பாருன்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரி இது அந்தரியாமித்தம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாரு? அப்ப தெரியாம பண்றாரா பகவான்? அந்த மாதிரி ராமானுஜர் பண்ணுவாரனா? அவரும் பண்றாரே, நம்ம திருத்தரணும். நம்ம திருத்தரணும். நீங்க கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைக்கும் இப்ப இருக்கிற நிலைக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நிச்சயமா தெரியும். அடி இது ஒரு குத்தமாடி சொல்லல, அதை பெருமையா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அப்ப ஏதோ எப்படியோ இருந்திருக்கோம் சுவாமி. வாஸ்தவம் தான் சுவாமி. இன்னைக்கு இருந்துக்கண்ணா என்ன நம்ம அறியாமே அவர் திருத்தி இருக்கார், நமக்கு தெரியல. அப்ப அந்தரியாமை பண்ண வேண்டிய காரியத்தை ராமானுஜர் பண்ணியிருக்கார், நமக்கே தெரியல. தெரியாமையே அது எப்படி திருத்தணும், எப்படி திருப்பணும் அவர் திருத்திருக்காரு இல்லையா? அனுசரம் பண்ணியிருக்காரு இல்லையா? இதுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து ராமானுஜர் திருத்துறேன்னு நமக்கு தெரியாம திருத்திருக்கா இல்லையா? ஆனா அந்த அறிந்தவர் திருத்தல. அறிந்து திருத்திருந்தா அந்த நிலையே வேற. அறிந்து திருத்தாம அவர் பண்ணினாரணும் அப்படின்னு சொல்லி சாமான்யமா யோக மார்க்கம்னா அவாபா தனித்தனியா அந்த யோகத்துக்குள்ளே அந்தந்த பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்காளியா? இப்ப 4 மணி காலத்தோட யோகமான முடிஞ்சு போயிடுது. ஏன்னா குருகை காவலப்பட்ட கொடுத்திருந்தார், யோக பிரபாவத்தை பூர்ணமா கொடுத்திருந்தார். அந்த குருகை காவலப்பட்டு போய் அவர்கிட்ட போய் ஆளவந்தார் வாங்கிக்கணும் அந்த யோக பிரபாவத்தை, யோக ரகசியத்தை. ஆனா ஆளவந்தாருக்கு அது கிடைக்கல. அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், கிடைக்காதபடியாலே இப்ப அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு யோகமே இல்லையா சுவாமி? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யோகமே இல்லையா? ஏன்னா அந்தரியாமின்னு வந்துட்டால யோக பிரபாவம். என்ன யோக பிரபாவம் தானே. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவர் ஏன்னா குருகை காவல் பண்ணி யோகம் போயிருந்த சுவாமி. யோகம் போயிடுச்சுன்னா அப்ப குருகை யோகமே இல்லையா? யோகமே கிடையாதுன்னா உண்டு. என்ன சுவாமி யோகம் உண்டு? எப்படி யோகம்னா, அதாவது புஸ்தகம் இல்லையேன்னா வேறு வகையில யோகம் உண்டு, வேறு வகையில யோகம் உண்டு. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் ராமானுஜர். அவர் சொல்றதுன்னா திவ்ய தேசத்துல கைங்கரியம் பண்ணு, நல்லா பாராயணம் பண்ணு. என்னென்ன பாராயணம், அது பிராமணாலா இருந்தா அவளுக்கு உண்டான பாராயணங்கள் என்னன்னோ அதை பண்ணுவோம். ஸ்ரீ வைஷ்ணவாலா இருந்தா அவ பகவதால இருந்தா அவளுக்கு உண்டா பாராயணமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஆழ்வார் ஸ்ரீசுக்திகள் இருக்கவே இருக்கு, அதை என்ன பண்ணுவோம். மேற்கொண்டு ஆச்சாருடைய சோஸ்திர பாடங்கள் என்னென்ன உண்டோ அதையும் பண்ணுவோம். அதுக்கு மேல ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரியம்னோ அதையெல்லாம் பண்ணுவோம். மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் அவசியம் பண்ணும். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை அவசியம் பண்ணுவோம். பகவத் விஷய காலக்ஷேபம் என்ன, திருவாய்மொழி என்ன, திருப்பல்லாண்டு என்ன, கண்ணின் சிறுத்தாம் என்ன, மேற்கொண்டு ராமானுஜம் என்ன, அப்படிப்பட்ட பல விஷயத்தை பண்ணுவோம். நித்தியம் தயத்தை சொல்லணும் அப்படின்னு தெரியும். இதெல்லாம் சொல்லிக்கல. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கைங்கரியம் பண்ணு இதை சொல்லணும். இதெல்லாம் எங்கேயோ யோகம் இருக்குன்னு அர்த்தம்.
எங்கேயோ யோகம் இருக்கணும். ஏன் இது அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, நாம யோகம் பண்ணா எந்த பலன் கிடைக்க போறதோ என்ன புரிஞ்சுக்கோ. சுவாமி இவ்வளவு தூரம் ஆலோசனை பண்ணி சொல்லியிருக்கா நமக்கு. யோகம் பண்ணினா எந்த பலன் நமக்கு கிடைக்க போறதோ அந்த பலனை சுவாமி ஸ்ரீவைஷ்ணவ திவிதேசத்துல கைங்கரியம் பண்ணுங்க, மேற்கொண்டு ஸ்ரீவைஷ்ணவால் கைங்கரியம் பண்ணுங்க, பாராயணம் பண்ணுங்க, மேற்கொண்டு தீர்த்த கைங்கரியம் பண்ணுங்க, என்னென்ன கைங்கரியம் ஜெயத்தை சொல்லுங்க, ஸ்ரீபாஷ்ய காலசபம் கேட்குங்க, பகவதீஷ காலசபம் கேட்குங்க. இதெல்லாம் யோகத்தால என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் இது கிடைக்கிறது. அப்ப யோகம் அது வேற ரூபத்துல இருக்கு. ஆனா யோகம் அது பேர் வேறதெல்லாம் இருக்கலாம், பேரு வேறதா இருக்கலாம். ஆனா யோகம் பண்ணினா என்ன பலனை கொடுக்கப்படுதோ அதே பலனை கொடுக்கறதோ அதைத்தான். அப்ப அந்தரியாமி பண்றத சுவாமி பண்ணிட்டார். இப்ப பரத்தம்னா ஸ்ரீவைகுண்டநாதன் பண்ணது என்ன, அங்க பண்ணக்கூடிய ஞானத்தை அந்த பொண்ணு ஞானம் கிடைச்சிருமோ, அதே போல சுவாமி திருவடி பத்தினா ஞானம் கிடைக்கிறது. அதே போல வியூகம் என்று சொல்லக்கூடிய திருப்பார்கள் கூப்பீடு கேட்கப்படணும்னு சொன்னேன். அந்த கூப்பீடு கேட்கறதுனா என்ன பண்ணுது, அந்த தேவர்களுக்கு நல்லது பண்றாரோ. அதே போல நம்ம இந்த சம்சாரமே ஒரு துக்கம் கோரம் அனத்த பேசமாக இருக்கு. இங்க ஒரு சத்தம் போடுறோம், நம்முடைய சத்தத்தை கேட்டு என் திருவடியை பத்துன்னு சொல்றாரு. அதுக்கு மேலே விபவங்கள் அவதாரங்கள் என்ன பண்றது, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்சுதாம் தர்ம சம்ஸ்தாபனாச்சாரிய சம்பவாதி யுகன்னு சாது பரித்ராணம் துஷ்ட நிரசனம், அதே போல தர்ம சம்ஸ்தாபனம் பண்றது அது கண்ணனம் பெருமான் பண்ணினார். அதே போல பண்ணா சாதி பரித்தானம் தன் எத்தனை சிஷ்யாளுக்கு அத்தனை பேர் ரட்சித்தான். அதே போல துஷ்ட நிரசனம் பாக்கியர்கள் என்ன புதிருஷ்டிகள் என்ன வேதை இல்லை என்று ஆக்குபவர்கள், வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்பவர்கள் அவர்கள் நிரசனம் பண்ணார். தர்ம சம்ஸ்தாபனா என்னென்ன திவிதேச கைங்கரியோ அந்தந்த கைங்கரியம் பண்ண. அதுக்கு மேல அந்தரியாமி தான் இப்ப கடைசியில பார்த்தோம். அந்தரியாமி என்ன, அந்த அந்தரியாமி யோக பிரபாவத்தால அது வேற ரூபத்துல இருக்கிறபடியாலே அப்ப யோகத்தால என்ன பலன் கிடைக்கிறதோ அதே பலனை கொடுக்கும்படியான ஒரு நிலையிலே சுவாமி இந்த கைங்கிற திவ்யதேசத்தை பண்ணுங்கோ காலட்சேபம் கேளுங்கோ, ஸ்ரீபாஷ்யம் ஒரு தடவையாக கேட்கணும், இதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் அந்தரியாமி. சரி, இதெல்லாம் உள்ள இருக்கிற பெருமாள் என்ன பண்றாருன்னு தெரியாம நம்ம திருத்தணும். நம்ம உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்காரணும், அவர் நம்ம திருத்தாரு. அதே போல சுவாமி என்ன பண்ணாரு, அப்போது ஒரு சிந்தை செய்து திருப்பதி ராமானுஜர் பாசம். அப்போது ஒரு சிந்தை செய்தன்னு அந்த பாட்டு நம்மளுக்கு ராமானுஜர் யோசிச்சு அவ்வப்போது நம்ம திருத்தறானா. அதனால அந்தரியாமி பகவான் என்ன பண்றாரோ அதையும் பண்றார். இப்ப கடைசி ஒண்ணு அர்ச்சா திருமேனி. அர்ச்சா என்ன சுவாமி கேட்கவே வேண்டாம். அர்ச்சா என்ன பண்ணணும்னா எப்படி இருக்குன்னு இருந்து பெருமாள் எழுந்திருக்காரோ எல்லா ஊரும் பெருமாள் எழுந்திருக்கிறான்னா இந்த பாருங்க அர்ச்சா திருமேனின்னு வந்துட்டாலே கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். அர்ச்சா திருமேனு வந்துட்டாலே அர்ச்சையில இருக்காரா சுவாமி? இருக்காரு. எந்தெந்த திவிதேசத்துல எல்லா திவிதேசம் அர்ச்சையில இருக்க. எந்த திவிதேசம் போனாலும் அர்ச்சா திருமேனி எவ்விதமான அர்ச்சா திருமேனி உண்டு. ஏன் இத்தனைக்கும் திருமலையில ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல பராங்குச பரகால எதிவராதிகள் பிரதானம். அவ ரெண்டு பேருமே இல்லை, இவர் ஒருத்தன் தான் இருக்கு. அப்ப அத்தனை ஆழ்வார்களுக்கும் அத்தனை ஆச்சாருக்கும் பிரதிநிதியாக சுவாமி எம்பெருமார்கள் இருக்கார். அப்ப அர்ச்சா திருமேனியா அவரே இருக்காருன்னு தெரியாது. இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன், நம்முடைய எச்சிகள் இருக்கா இல்லையா, நம்முடைய பெரியோர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் ஒரு சன்னதி பிரதிஷ்டை ஆயிருக்கு, புதுசா பிரதிஷ்டை ஆயிருக்கு. பழைய சன்னதினா விஷயம் வேறு, திவ்ய தேசம்னா விஷயம் வேறு. புதுசா ஏதோ ஒரு ஆத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருந்திருக்கு, அது சன்னதி பிரதிஷ்டை ஆயிருக்கு. பிரதிஷ்டை ஆயிருக்குன்னா ஆச்சார புருஷாலே யாராவது கூப்பிட்டு வச்சுக்கேன். அவ வந்தா அல்லது ஜிஎஸ் சுவாமிகள்லாம் வந்து ஏற்றுக்கான்னா அங்க பராங்குசனோ பரகாலனோ சுவாமி ராமானுஜருடைய பிரதிஷ்டை ஆகலன்னா அவ தீர்த்த பரிகிரகம் பண்ண மாட்டான். ரொம்ப முக்கியம். அப்ப பெருமாள் எழுதுக்கால சுவாமி இருக்கட்டுமே, பெருமாள் எழுத்தரில் இருந்தாலும் அங்கு ராமானுஜரோ நம்மாழ்வாரோ பரகால் என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய திருமேனி அங்கு எழுந்தருள பண்ணவில்லை என்றால் அந்த பெருமாள் அந்த அஞ்சக சுவாமி தீர்த்தத்தை வாங்கிட்டு வரணும், வாங்க மாட்டான். ஏன் சுவாமினா இவாளுடைய சம்பந்தம் வேணும். பராங்குச பரகால எதிவராதிகள் சம்பந்தம் இருந்தாதான் பகவத் சம்பந்தம். இது ரொம்ப முக்கியம் நம்ம சம்பிரதாயத்தில். பராங்குச பரகால எதிவராதிகள் சம்பந்தம் இல்லையா, அதனால்தான் திருமலையில அவர் சம்பந்தம் இருக்கு. இப்ப ஒருவேளை திருமலையில எம்பெருமானார் அங்க எழுந்தருள் இருக்க வச்சுக்க, அவர் யாரோ தான் நம்ம இருக்கணும். என்ன சுவாமி அப்படித்தான். அப்ப எவ்வளவு வைபவம் இந்த அர்ச்சா திருமேனிக்கு எம்பெருமான அர்ச்சா
அத்தனை வைபவம். ஏன் அத்தனை வைபவம்னா அவர் இருந்தாத்தான் அவர் யாரு அந்த திருவேங்கடமுடியானே. அவர் இல்லைன்னா தந்த திருவேங்கடமுடியார் இது ஒண்ணு மட்டும் இல்ல, இதையும் சேர்த்து சொல்லிடுறேன், உண்மையாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சுவாமி ராமானுஜர் எல்லாம் அந்த திருவேங்கடமுடியான் இருக்காரா? இல்ல. ஏன்னா அவர் என்னன்னு, இவர் சிவனா, இவர் சுப்பிரமணியன், எத்தனை விசாரங்கள், ஒன்னா ரெண்டா, எவ்வளவு சிரமப்பட்டுவார் தெரியுமா? அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ சிவக்ஷேத்திரத்தின் வந்து ஒரே என்னென்ன அல்லோலர் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி, எத்தனை சாஸ்திர வாக்கியங்கள், எத்தனை புராண வாக்கியங்கள் அத்தனையும் காட்டி கொடுத்தாலும் அவர் சம்மதிக்காம மேற்கொண்டு அந்த பெருமாள்கிட்ட அந்த விஷயத்தை விட்டு அவரே அதை சாத்தி கொண்டார்னா, அதெல்லாம் அப்பனுக்கு சங்காடி அளித்தருணம் பெருமாள். இப்ப இவர் இல்லைன்னா அவர் இருந்தார். இன்னைக்கு நம்ம இந்த திருவேங்கடமுடியான சேவிக்கிறோம்னா அதற்கு முன்னாடி யார் பிரதானம்? இதேதான். இந்த எம்பெருமானுடைய அந்த அவருடைய சேவங்க இல்லைன்னா அவரே கிடையாது. அவர் ஏன்னா எந்த தேவதையா மாத்திருப்பார், கட்டாயம் பண்ணி இருப்பார். ஏன்னா அப்படித்தானே சொன்னான். ஏன்னா அவருக்கு என்னென்னோ சின்னங்கள் இருக்கு, நாகாபரணம் இருக்கு, அவர் இதை வச்சுருக்கார், அதை வச்சிருக்காரு, என்னென்னோ சொல்லிட்டு தரணும். உங்க பெருமாள் நாகாபரணம் கிடையாது. நாகாபரணம்னா அவர் கொடுத்தா இவர் கொடுத்தார், தன்னுடைய மாமனார் கொடுத்திருக்கார். மாமனார் கொடுத்தது வேண்டாம்னு அப்படின்னு கையிலே போட்டு வச்சுட்டு இருக்கார். ஏன்னா அந்த நாகாபரணம் சிவனுக்கு தான் இருக்கு, இவனுக்கு கிடையாது, விஷ்ணு கிடையாது. இருக்கு, ஏன் அவர் கொடுத்தாரு போட்டு வச்சிருக்காரு. ஆகாசராஜன் கொடுத்திருக்காரு போட்டு இருக்காரு. எதுக்கு அவருக்கு சடமுடி பகவானுக்கு என்ன மைவண்ணன் அருங்குஞ்சு குடல் பின்தாட மகரம் செயற்பட இருபாடு இலங்கியாட கைவண்ண வெஞ்சிலையை துணையா எங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை அப்படின்னு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எப்படிப்பட்ட திருமுடி கேசவன் இது எப்படின்னா அந்த திருமுடி இருக்கு இல்லையா, அந்த அந்த திருக்குடக்கட்டை, அப்படிப்பட்ட திருக்குடக்கட்டை இது சிவபெருமானுக்கு தானே உண்டு, பெருமாளுக்கு இல்லையான்னு எதுக்கு இத்தனையும் சொல்லி 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 பண்ணாரணும். அப்ப அச்சா திருமேனி அவர் இருக்காரா, இவர் இருக்கார். இப்ப மாதிரியாச்சு. நாம என்ன நினைச்சோம், அச்சா திருமேனியா பெருமான் இருக்காரு, சுவாமி ராமானுஜர் இருக்காருன்னா சுவாமி பெருமாள் தான் சந்தேகம். ஏன் சுவாமி அப்படி பேசுறாருன்னா இவர் இல்லைன்னா அவர் இல்லையே. இவர் பார்த்து திருவேங்கடமுடியான் காட்டி கொடுத்தபடியால் திருவேங்கடமுடியான் நின்று இருக்காரு, இன்னைக்கு குளிங்கிட்டு இருக்காரு. இவரை காட்டி கொடுக்கணும் வச்சுக்கேன், இவர் யாருன்னு தெரியாது, என்னவா இருக்கும். அப்படி இருக்கச்சது அப்ப 5 பிராகாரங்கள் இருக்கிறா இல்லையா, அப்ப பூர்த்திய அது மட்டும் அர்ச்சா திருமேனினாலே இதுல பெரிய விஷயம்னா தன்னுடைய பூர்த்தியை குறைச்சிக்கிற, அதான் முக்கியம். 2வது எந்த சன்னதியா இருந்தாலும் கூடவே ஆழ்வாரோ ஆச்சாரியாரோ இருக்கணும். ஆழ்வார் ஆச்சாரியார் அதே போல சில இடத்துல அவனுவா திருவடி ஹனுமான பிரதிஷ்டை பண்ணுவா, ராமனே இருக்க மாட்டார். சுவாமி அவர் ஒருத்தர் போறணுவா, அவர் அங்க இருந்தா தானே. எத்தனை ரகுநாத கீர்த்தனம், எங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்க நான் சொல்லியிருக்காரு அனுமான் திருவடி. அங்க புலகாங்கிதம் அடைந்து கண்ணீரும் கண்ணீருமாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு கும்பிடி நட்டமிட்டாடி கொங்கு கொண்டா ராம 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 ராமன் சொன்னா அவருக்கு என்ன ஆனந்தம் அந்த அனுமானுக்கு. அதை விட்டு ராமனே இல்லை நீ மட்டும் இரு நான் உன்னை சேவிக்கிறேன்னு இருப்பாரா? இதெல்லாம் பிரதானமா தெரிஞ்சுக்கணும் சம்பிரதாயத்துல. அப்ப ஹனுமான் இருக்காருன்னா அதனால்தான் எங்க ராமன் சன்னதி அகித்த மாதிரி ஹனுமான் இருப்பார். நீங்க எங்க வேணா நம்முடைய திவ்ய தேசத்துல புதுசா வரக்கூடிய சன்னதிகள் நீங்க பார்க்கப்படாது. நிறைய பேருக்கு சாஸ்திர விஷயம் தெரியல, சம்பிரதாய விஷயம் தெரியாம தெரிஞ்ச வாட்டு கேட்கணும், கேட்டு அதன்படி பண்ணுமே தவிர எனக்கு தெரியுமே காசு இருக்கு இது இருக்குன்னு படப்படாது, தவறான பேர். ஏன்னா அதனால என்னன்னா பின்னாடி வருவாருக்கு அதுவே ஒரு முன்னுதாரணம், தப்பான முன்னுதாரணமா போயிடும். எதுக்கு சொல்ல வந்த என்ன அப்படி இருக்காச்சு. எப்படி அதுவோ அதே போல எந்த திவ்ய எந்த கோயில்லையும் பெருமாள் இருக்கார், ஆழ்வாரோ ஆச்சாரியாரோ யாருமே இல்லை சுவாமின்னா அநேகமா நம்முடைய பூர்வாச்சாரிகள் அங்க போக மாட்டான், ஆச்சார புருஷன் அங்க போக மாட்டான். போனாலும் என்ன பண்ணுவா, ஷட்டாரி வேணா வாங்கிப்பாங்க தவிர தீர்த்த பறிக்கிறங்க பண்ண மாட்டான், தீர்த்தம் வாங்க மாட்டான். ஏன் சுவாமினா எப்ப எம்பெருமானார் ஆழ்வார் சம்பந்தம் இல்லையோ அந்த பெருமாளும் உத்தேசம் இருக்கும். அப்ப இங்கிருந்து என்ன தெரியுது, அப்ப அர்ச்சா திருமேனி இவர் இருந்தா தான் தெரியும். அப்ப பஞ்ச பிராகாரம், அப்ப அர்ச்சா திருமேனி தன்னுடைய பூர்த்தியை குளித்துக் கொண்டு சுவாதந்திரியத்தை குலைச்சுட்டு இருக்கார். சுவாதந்திரியத்தை குலைத்துக் கொண்டு உடையவருக்கு எத்தனை சுவாதந்திரியம்னா நித்திய விபூதி நீலாபிதி அவர் உடையவர். அத்தனை சுவாதந்திரம் உண்டு அப்புறம் கொடுத்துருக்கா, பெருமாள் கொடுத்தா இல்லையா. ஆனா அதை அந்த குறைச்சது எழுதிருக்காரையா, அவ்வளவு பூர்ணத்துவம் உண்டு எம்பெருமானா இருக்கு. அதை குறைத்து கொண்டு
நாம் தான் குருஜன் என்ன பண்ணுவேன், நாம கொடுக்கறது வாங்கிக்கிறேன். நான் தான் காஷாயத்தை கொடுத்துட்டு இருக்கேன், நான் தான் தலையை பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் புஷ்பத்தை கொடுத்துட்டு இருக்கேன், நான் தான் இந்த உற்சவத்தை பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காரணும். பூர்த்தியை குடைச்சு கொண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரணும். அப்ப அர்ச்சா திருமேனியா எழுந்திருக்காரு. அப்ப பரத்வம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்வம் என்ன, அர்ச்சை என்ன, இது 5 நிலைகளாம் சுவாமி எம்பெருமானா இருக்கிறார் இல்லையா? அந்த பிராகாரத்திலே பகவான் பரிணத்தை சுவாமி எம்பெருமானா பண்ணுகிறார் அல்வா. அதனால்தான் திருவரங்கத்தவன் என்ன தெரிவிக்கிறாள், இதெல்லாம் உமக்கு எத்தனை இன்பம் கொடுக்குமோ அத்தனையும் தேவரீருடைய திருவடி தாமரைகளை கொடுக்கிறது. நின்றவன் கீர்த்தியும் நீள்வரலும் நிறைவேங்கட பொற்குண்டமும் வைகுந்த நாடும் குளவிய பார்க்கடலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் உன் இணைமலர்ந்தால் எந்த அர்த்தம் அது உன்னுடைய திருவடி கொடுக்கறது. அப்ப நம்ம 5 பிராகாரம் சேவிக்கணும், சேவிக்க முடியாது. இதுல 2 சேவிக்க முடியும், ஒன்னே மட்டும் தான் சேவிக்க முடியும். எந்த சுவாமி, எது அர்ச்சா திருமேனி மட்டும் தான் சேவிக்க முடியும். அந்தர்யாமி அஷ்டாங்க யோகம் தெரியணும், எங்க இருக்கு தெரியாது, சேவிக்க முடியல. சரி, விபவத்தை சேவிக்கலாம். அந்த காலத்துல நான் இல்லையே, அது காலமே வேறு. அது துவாபர யுகம், திரேதா யுகம், கிருத்த யுகம். அந்த காலத்துல இருந்திருப்பேன், துஷ்டனா இருந்திருப்பேன். சரி, சேவிக்க முடியல. மேற்கொண்டு சரி சுவாமி விபவம் அவதாரத்தை சேவிக்க முடியல, அப்ப நான் அந்த திருப்பார்களை சேவிக்கலாமான்னா ஸ்ரீவைகுண்டம் போகும்போது கூட திருப்பார்கள் வராது, அப்ப சேவிக்க முடியாதா? அப்ப 107 தான் சேவிக்க முடியும், 108 சேவிக்க முடியாதுன்னா நாம சங்கல்பம் பண்ணா ஸ்ரீவைகுண்டம் போறதுக்கு சங்கல்பம்னா சேவிக்கலாம். நாம திருப்பாட்டை சேவிக்கணும்னா அங்க போய் ஸ்ரீவைகுண்டம் போறதுக்கு போய் சங்கல்பம் பண்ணா சேவிக்க போறோம். பிரத்யட்சமா அங்கேயே வரப்போறது, அங்கேயே வந்துடுவது அப்படின்னு சேவிக்கலாம். இப்ப அப்பனா இங்க இருக்கச்சே திருப்பாட்டை சேவிக்க முடியாது. ஸ்ரீவைகுண்டம் சுவாமி திருப்பார்கடலே முடியாதுன்னா அது லீலா விபூதி, திருப்பார்கடல் இது நிச்சய விபூதி, எங்க சேவிக்கிறது? அப்ப 5 பிராகாரத்துல 1 தான் சேவிக்க முடியும், அர்ச்சை. ஆயிடுச்சு, ராமானுஜருடைய திருவடியிலே 5 சேவிக்க, இதுதான் திருவரங்கத்தை திருவர. நம்மால மிச்ச 4 சேவிக்க முடியலையே, அந்த திருவடியால என்ன தெரியுது எனக்கு? 5 பிராகாரங்கள் பூர்ணமா தெரியுது. அதத்தான் தெரியும். ஈந்தனன் ஈயாத இன்னருள் என்னில் மறைக்குறும்பை காய்ந்தனன் அம்மரை பல்பொருளால் இப்படி அனைத்தும் எய்ந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேறுபட காய்ந்தனன். ராமானுஜன் கருத்திரியன்னா சரி சாமி, பகவான் கொடுத்தது சரி, ஆனா அவர் கொடுத்ததை ராமானுஜர் கொடுத்திருக்காருன்னா அந்த திருவடிகளுக்கு பரம பாவனமாய் பரம போக்கியமா இருக்கும் இல்லையா? அதனால்தான் அனன்ய பாஜாம், அதனால்தான் அனன்ய பாஜாம். அந்த திருவடிகள் எப்படி இருக்கு? பரம போக்கியமா இருக்கு, பரம பாவனமாவும் இருக்கு. எப்படி இருக்குது? 5 பிராகாரத்தை இந்த திருவடியை காட்டுறது. மற்ற பகவான்னா பகவான் 5 நிலையை எடுக்கணும். அதே போல எம்பெருமான் 5 நிலையை எடுக்கிறாருன்னா சுவாமி இந்த திருவடிக்குள்ளே 5 இருக்கு. அந்த திருவடி ஒன்னே போடும், மற்றது தேவையே இல்லை. அந்த திருவடி தான் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை தெரிவிக்க இல்லையா? அப்படி இருக்க அந்த திருவியை கொடுக்கறதுனோ அதைத்தான் தெரிவிக்கிறார். பரம போக்கியமா இருக்கு, பரம பாக்கியமா இருக்கு, பரம பாவனமா இருக்குன்னு தெரிவி. அதுக்கப்புறம் மயக்கம் இருவினை வள்ளியில் பூண்டு மதிமயங்கு துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயரகற்கு உயர்கொண்டு நல்கமை ராமானுஜா என்றது உண்மையுண்ணி நயக்கும் இது இடுக்கென்றார் நல்லவர் என்று நைந்தே. இந்த பாசுரத்துல கொஞ்சம் விசாரம். இப்ப நல்லா கேட்டுட்டு போகணும். நின்றவன் கேட்டியில் 5 பிராகாரங்கள். இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுவாமி பஞ்ச பிராகாரங்கள் சொன்னால சுவாமி, அது எங்க சுவாமி இருக்குன்னா திருவடி. இந்த ராமானுஜர் திருவடியே போடும், வேற எதுவும் வேண்டாம் இருக்கு. இப்ப இதுக்கு மேல இடுக்கென்றார் நல்லவர் என்று நைந்தே அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப திருவரங்கத்தவனார் ஒரு பாசுரத்தை அனுபவிக்கிறார். அந்த பாசுரம் பாடினபடியாலே என்ன ஆயிடுச்சுன்னா இழுக்குன்னு சொல்றார். என்ன சுவாமி இழுக்கு? ஏதோ இவர் தப்பா பாடியிருக்காருன்னு சொல்றார். யார் சொல்றது? மத்தவாறு சொல்றார். திருவரங்கத்தவனோட ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான்னு சொல்றார். என்ன சுவாமி, என்ன பாசுரம் அது? மயக்கம் இருவினை வள்ளியில் பூண்டு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாசுரத்தை எடுத்து பார்க்கணும். நீங்க மயக்கம் இருவினை வள்ளியில் பூண்டு மதுமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயரகற்கு உயர்கொண்டு நல்கமை ராமானுஜா என்றதி உன்னை உன்னை நயக்கம் அவர்க்கு இது இழுக்கு. இழுக்கு. திருவரங்கத்தமிழரே, நீ பாடின பாசுரம் இழுக்கு, நீ பாடின பாசுரம் இது இழுக்கென்பர் நல்லவர் என்று நைந்தேன்னு அர்த்தத்துக்கு வரும். பாப பண்ண ரூபமான 2 கர்மங்கள் இருக்கு இல்லையா? இதை வைத்துக் கொண்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம்.
ததாவித்வான் புண்ணிய பாபம் அந்த இதுல கட்டப்பட்டு இருக்கோம். அப்ப அந்த பாப புண்ணிய ரூபமான கர்மங்கள் இருக்கிறபடியால் தான் கர்மத்தால ஜென்மம் மாறி மாறி பிறக்கிறோம். பிறக்கிறீங்க அப்படி இருந்து எனக்கு அனாதிகால பாபங்களை போக்கி உஜ்ஜீவனத்தை கொடுத்தார்னு சொன்னேன். இது திருவரங்க துவங்கிறார். என்னுடைய அனாதிகால பாபங்கள் இருக்கு இல்லையா, என்னுடைய பாபங்களையும் போக்கி சுவாமி ராமானுஜன் என்ன பண்ணார், எனக்கு உஜ்ஜீவனமாக தன்னுடைய திருவடியை கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன். இத கேட்கிறவாள் என்ன பண்ணிட்டா, கேட்கிறவர்கள் யாரு உன் திருவடியை அனவரதம் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர் உடனே சொன்னார். என்ன சொல்றாருன்னா, திருவனந்தபுரம் என்ன பண்ணியிருக்கார், என்னுடைய அனாதி காலமாக இருக்கக்கூடிய பாப புண்ணிய ரூபங்கமான கர்மங்களை சுவாமி ராமானுஜர் அதை போக்கி எனக்கு உஜ்ஜீவனத்தை கொடுத்தார்னு சொன்னேன். இத ராமானுஜருடைய ஆசிரியர்கள் பக்தர்களுக்கு அப்புறம் அவ இத கேட்டதுக்கு அப்புறம் அவ உடனே இத அந்த ராமானுஜர் திருவடிகளையே அனவரதம் சிந்தனை பண்ணக்கூடிய பக்தர்கள், அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் அவ இத கேட்டுட்டு திருவரங்க தவிதினாரே நீ பாடினது இடுக்கு அப்படின்னா இப்படி நீ பாடினது தப்புன்னு சொல்ற. ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். இன்னைக்கு இதை மட்டும் இன்னைக்கு முடிச்சுடுறேன். ரொம்ப ஜாகிரதையா ஏன்னா என்ன சுவாமி பாடினார், அடியனுடைய அனாதி கால பாவ புண்ணிய ரூபமான கர்மங்களை சுவாமி எம்பெருமானார் தொலைத்து என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு அவர் வழிவகுத்தார். இது அவர் தான் பண்ணார்னு சொன்னேன். இதுல என்ன சுவாமி தப்பு இருக்கு? இல்ல நீ தப்பு சொல்றவன் யாரு? அதற்கு மேற்கொண்டு ராமானுஜர் திருவடியே கதி என்று இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பானோ அவ பக்தர்கள், அடியார்கள், ஸ்ரீவைஷ்ணவர்கள். அந்த ஸ்ரீவைஷ்ணவர் என்ன பண்ணா, திருவரங்க தமதனாரே நீ தப்பா பாடியிருக்க, நீ இடுக்கா பாடியிருக்க அப்படின்னா என்ன தப்புன்னு கேட்டார். என்ன பண்ண, என் கர்மங்களை போக்கி மோட்சத்தில் விட்டீரே என்று சொன்னீரே அது குற்றமா? என்னுடைய கர்மங்களை போக்கினாரோ, பாப புண்ணிய ரூபமான கர்மங்கள், என்னுடைய கர்மங்களை போக்கி அப்ப மோட்சத்தை என்னை விட்டாரோ அப்படின்னு சொன்னீரே அது குற்றமானா? குற்றமான்னு கேட்க, ஆமாம் அது குற்றமே, அது இழுக்கு, நீ பாடினது குற்றம். அப்ப என் கர்மங்களை நான் போக்கிக்கல, அவர் தானே போக்கினார், அதைத்தானே பாடினேன், அதுவும் குற்றம். இல்லையே சுவாமி, இப்ப நான் போய் பெருமாட்டு போய் சுவாமி என்னுடைய கர்மா போக்கு விட்டு நான் பிரார்த்திக்கப்படாதா? அப்படின்னு இருக்கு. இப்ப நான் பிரார்த்திக்கலாமா கூடாதா? ஜாகிரதையா கேட்கணும். இப்ப அந்த மாதிரிதான் பாடியிருக்காரு. மயக்கம் இருவினை வள்ளியில் பூண்டு மதிமயங்கி துயக்கம் பிறவியில் தோன்றிய என்னை உயர்கொண்டு நல்கவி ராமானுஜா என்றது என்னை உண்ணி நயக்குபவர்க்கு இது இழுக்கு. தப்பா பாடியிருக்க திருவரங்க தமதனாரே, தப்பா பாடியிருக்கிறியே, இது இழுக்கு, நீ பாடினது குற்றம் அப்படின்னு மேல பார்க்க போறோம். ரெண்டு விதமான வியாக்கியானம் திருலோகந்திய சுவாமி, ஆச்சரியமான வியாக்கியானம். ராமானுஜன் விட்டு அந்த காலக்ஷேபத்துக்கு எல்லாரும் வரணும், அப்பதான் ஒரு யாரும் தெரியும். நம்ம ராமானுஜன் சேவிச்சிருந்ததுன்னு அந்த 108 பாத்திரத்துல எத்தனை வைபவத்தை அள்ளி தெளிக்கிறார் சுவாமி திருவரங்க தமதனார். இப்ப திருலோகந்தியர் வியாக்கியானம் சுவாமி வியாக்கியானம் பண்றார். முதல் வியாக்கியானம் இது இடுக்குன்னு சொல்லி, முதல் வியாக்கியானம் என்ன, இது இடுக்குன்னு சொன்னது, நீர் ராமானுஜ திருவடியிலே பாவனம்னு பாடினேர், ஆனால் அது இடுக்கு அப்படின்னு. பாவனம்னா என்ன? என்னை பரிசுத்தமாக்கி என்னை நல்வழிப்படுத்தியது, அதான் பாவனத்துக்கு பேர். பாவனா ஆச்சார நுட்டானத்தோடு இருப்பது, என்னை நல்வழிப்படுத்தினது, என்னுடைய அசுத்தியை போக்கி சுத்தி ஆக்கினது, அதான் பாவனத்துவம். ஆனா ராமானுஜர் திருவடி போக்கியமான திருவடியாக்கே, அதை போக்கியம் என்று அனுபவிக்கக்கூடிய இருந்து நீ பாவனம்னு சொல்லலாமா? இது இழுக்குன்ற. பாவனம்னு சொன்னா என்ன, போக்கியம்னு சொன்னா என்ன, கிட்டத்தட்ட ஒண்ணு தானே, ஒண்ணு கிடையாது. நம்ம வந்து சுசிருச்சின்னு பார்த்தோம்னு. அப்ப பாவனம்னா ஆச்சாரனுக்கு என்னை சுத்தி பண்றதுன்னு இருக்கு. நான் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கேன், என் அழுக்க போக்குறான்னு அர்த்தம். அப்ப எனக்கு நன்மை பண்றான்னு அர்த்தம். அப்ப நான் ஏதோ பிரார்த்தித்திருக்கேன், எனக்கு நன்மை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆனா போக்கியம் அப்படி இல்லை, நான் அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். போக்கியம் நான் அனுபவிக்கிறேன். ராமானுஜருடைய திருவடி பாவனமா போக்கியம்? இப்ப இந்த பாசுரத்துல என்ன பண்ணியிருக்கார், மயக்கும் இருவினை வள்ளியில் பூண்டு மதிமயங்கு துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை உயர்கொண்டு மேல தூக்கினார். அப்படி நான்
சம்சாரத்திலே இருவினையோடு பட்டு இருந்தேன் என்ன மேல சொல்லினார். தோன்றிய என்னை உயக்கொண்டு நல்கமை ராமானுஜா என்றது என்னை உன்னை நயக்கும் அவர்க்கு. இந்த ராமானுஜ அடியார் என்ன பண்ணா, இது இழுக்கு, அப்ப இது தப்புன்னு சொன்னாரோ. அப்ப ராமானுஜருடைய திருவடி பாவனம், போக்கியம்னு சொல்லாம பாவம்னு சொன்னாருனோ. அது போக்கியம்னு அனுபவித்திருக்கச்சு, நீ என்னமா பாவம்னு சொல்லலாம், இது இழுக்கு. இது முதல் அர்த்தம். இரண்டாவது, அவர்களுக்கு இது இழுக்கு அப்படின்னா கூரத்தாழ்வார் வந்தார், இந்த பாசனத்தை கேட்டார். கேட்ட உடனே கூரத்தாழ்வார் திருவரங்கத்தமிழர் சொன்னார். திருவரங்கத்தமிழா பார்த்து சொல்றார், என்ன திருவரங்கத்தமிழரே, என்னுடைய சிஷ்யன் நீ வச்சுண்டு நீ இந்த மாதிரி பாட்டு பாடிக்கலாமா, இந்த மாதிரி பாட்டு பாடிக்கலாமா, இந்த மாதிரி பாட்டு பாடிக்கலாமா, என் சிஷ்யன் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிறது. என்னமோ திருட்டு குற்றம் பண்ண மாதிரி, இல்ல வேற ஏதோ ஒண்ணு பண்ண மாதிரி, வேற ஏதோ தேவதாந்திர பஜனம் பண்ண மாதிரி நான் உன்னை எப்படி என் சிஷ்யன் சொல்லிக்கிறது. சொல்றது யாரு? குடியை கடக்கம் பெரும்பகனாம் நஞ்ச முக்குறும்பாம் குடியை கடக்கம் கூறத்தாழ்வான். அவர் வேற இந்த வார்த்தை சொல்றார். ஒரு பக்கம் ராமானுஜரின் திருவிடையை தவிர மற்றொரு கதி இல்லை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், நீ தப்பா பாடி இருக்க, பாவனத்தை தான் சொல்லியிருக்க, போக்கியத்தை சொல்லலையே, அதனால பாவத்துவம் கிடையாது, தப்பு சொல்லிட்டேன்னு. அதே நிலையை சுவாமி கூரத்தாழ்வார் வந்து திருவனந்தபுரம் என்னுடைய சிஷ்யன்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்லிக்கிறது, நான் எப்படி நான் உன்னுடைய சொன்னேன், நீ பாடின பாடி இருக்கா, அது இடுக்காச்சே, இழுக்கப்பட்டு கூரத்தாழ்வார் இருக்கிறார். உமக்கென்ன சுவாமி இருக்குன்னா பாவனத்தின்னு சொல்லிட்டு என்ன போக்கியம் இருக்கே, திருவடிக்கு போக்கியம் தானே சொல்ல வேண்டியிருக்க. ஏன்னா இந்த ஆச்சாரியம் யாரு? கூரத்தாழ்வார் ஆச்சாரியர். போக்கியம் இல்லையாம் பாவனத்துன்னு சொன்னா நான் உனக்கு சொன்னதா வச்சிருந்தா என் பேரு தானே கெட்டு போயிடும், என் பேரு தானே கெட்டு போயிடும். ஏன்னா கூரத்தாழ்வார் சிஷ்யரா திருவரங்கத்தமிழனார், அவர் என்ன சொன்னார், அந்த ராமானுஜர் திருவடிக்கு பாவனத்துவம் இருக்காம், போக்கியத்துவம் சொல்லல. எப்ப போக்கியத்துவம் சொல்லலையோ பாவனத்திற்குன்னு சொல்லிட்டார். அப்பனா அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டார் போட்டு கூரத்தாழ்வார் ஆச்சாரியன். என்ன ஆச்சாரியன் சுவாமி, எப்படிப்பட்ட ஆச்சாரிய சுவாமி, இவர் போய் இந்த மாதிரி சொல்லலாமா சுவாமி, இந்த மாதிரி சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கே கெட்ட பேர் வந்துட்டு போடுமே அப்படின்னு தெரிகிறது. இப்ப ரெண்டு விஷயம் வந்துச்சு, ரெண்டு விதமான வியாக்கியானங்கள். ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் சேர்ந்து நீ பாடினது தப்பு, இழுக்குன்னு தப்பு, அதனால பாவனத்தம் சொல்லியிருக்க, போக்கியத்தம் சொல்லாம விட்ட, அது ஒன்று. இவர் என்ன சொல்லிட்டு இருக்கார், அதே போல பாவனத்தை சொல்லியிருக்க, போக்கியம் சொல்லியே நீ என் சிஷ்யன் வேற பேர் வச்சுருக்கியே, எனக்கு எவ்வளவு கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது ரெண்டு தெரியா அப்படி தெரியா. அப்ப ராமானுஜர் போக்கியம் தானே பாவனன் பாடுகிறே, நாம கிழக்குன்னு சொல்லும் அளவிற்கு கூரத்தாழ்வார் மற்றவரும் சொல்லணும்னா, இப்ப இவெல்லாம் எந்த நிலையில இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் போய் பெருமாட்ட முன்னாடி என்னுடைய கர்மாவை போக்கு, என்னுடைய புண்ம பாபத்தை தொலைச்சிட்டு உன் திருவடி நான் பத்தணும், அதை பண்ணுன்னு பிரார்த்தித்தேன். இது தப்பா? அதைத்தான் திருவரங்கத்தை நான் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் பண்ணல. திருவரங்கத்தை வந்து நான் பண்ணிட்டு அதை தான் பண்ணியிருக்கேன். என்னன்னு பண்ணியிருக்கார், மயக்கம் இருவினை வள்ளியில் பூண்டு மதிமயங்கு துயக்கம் பிறவியில் தோன்றிய என்னை உயக்கொண்டு நல்கும், அதை பண்ணார். அதுக்கு பாவனத்துவம் இருக்கே, போக்கியத்துவம் இல்லையா. என்ன சுவாமின்னா, இவ எந்த நிலையில இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது இழுக்குன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க, இது எந்த நிலையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், யோசிச்சு பார்க்கணும். ராமானுஜர் திருவடியை பத்தலை, இழுக்கு. இந்த விஷயத்துல பட்டலைனாலும் இழுக்குன்னு சொல்லலாம். ராமான் திருவடியை திருவரங்கா பட்டல சுவாமி பட்டவே இல்லை, அப்ப இழுக்குன்னு சொல்லலாம். சரி, பத்தின பிறகு அந்த திருவடியை நினைக்காம விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாலும் இழுக்குன்னு சொல்லலாம். இல்ல சுவாமி எதையோ பத்தினார், எம்பெருமானுடைய ராமாவுடைய திருவடிக்கு வரல, அப்ப இழுக்குன்னு சொல்லலாம். இல்ல சுவாமி எங்கெங்கோ சுத்தின்னு இருக்கா, எங்கெங்கோ சுத்தின்டே இருக்காரு, கோயிலுக்கே வரணும் சுவாமி, கோயிலுக்கே வராம போயிட்டாருனோ, அப்ப இழுக்குன்னு சொல்லலாம். கோயிலுக்கு வர இல்லைன்னா, இல்ல சுவாமி சர்ம பார்வை நிட்டைக்கு வரல, நான் பாருங்க எத்தனை விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியும். சர்ம பார்வை நிட்டைக்கு வரல, பிரதம பார்வை நிலையில இருந்துட்டு இருக்காரு, அப்ப கூட இழுக்குன்னு சொல்லலாம். ஒண்ணு ஆச்சாரிய அபிமானத்தை பகவத் விஷயத்தை தாண்டி ஆச்சாரியமா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பகவத் விஷயத்தை நினைக்கிறேன் அவசியமே இல்லை. அப்ப சர்ம பருவ நிட்டைக்கு வரலன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்கும் வந்துட்டாரு, அதையும் சொல்லல. அப்ப சர்ம பருவ நிட்டைக்கும் வந்துட்டார். ஏதோ சின்ன சின்ன ஆசைகளுக்கு போய் ராமானுஜரை பத்திரான்னு சொன்னா கூட பரவாயில்ல. என்ன சின்ன சின்ன ஆசை?
சுவாமி என்னுடைய குடும்பத்துல என்னுடைய மனைவிக்கு ஏதோ ஏதோ கொஞ்சம் வியாதியா இருக்கு, அதை கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுக்குறீரா? அடியனுக்கு கொஞ்சம் பணம் கொஞ்சம் முறையா இருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குறேனா? எங்க குழந்தைய கொஞ்சம் பரீட்சையில பாஸ் பண்ணணும், அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துறியா? அந்த மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல, அதுவும் சொல்லல. சரி, சொன்னது என்ன? மோட்சத்துக்காக பத்துகிறான்னு சொல்லிட்டு, அந்த மோட்சம் எதுக்காக? இவனுடைய கர்மத்தை தொலை மோட்சத்துக்கு கொடுக்கான் அப்படின்னு அந்த பரம பாவனமான பாவனமான திருவடிகளை பத்தினான்னு சொன்னா, இது இழுக்குன்னு சொன்னா, இப்ப நமக்கு எதுதான் இழுக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம அவற்றை என்ன போய் கேட்கணும்? என்ன கேட்கணும்? போய் நிக்கிறேன், சிவபெரும் போய் நிக்கிறேன், நின்று சேவிச்சுட்டு இருக்கேன், என்ன கேட்கணும்னா சேவிச்சுட்டே இருக்கும். வேற எதுவும் கேட்க வேண்டாமா? கேட்கிறபடி ஒண்ணும் இல்லையே, நிர்கேதுமா வரைய கொடுக்க பாருங்க. ஒண்ணும் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதைத்தான் இங்க சொல்லிட்டு இருக்கா. இங்க என்ன சொல்றான்னா, நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த போக்கியமா அந்த திருவடியை அனுபவிச்சிருக்கணும். போக்கியமா அந்த திருவடிக்கு மேல என்னவோ மோட்சம் கொடுத்து கேட்டு இருக்கியே, அதை விட மோட்சம் பெருசா? இந்த நிலைக்கு போகணும். இப்ப அப்படின்னா என்ன சுவாமி, ஸ்ரீவைகுண்டத்தை தாண்டி ராமானுஜ திருவடியா? ஆமா. என்ன சுவாமி இப்படி இருக்குமான்னா, ஆமா, அதை தாண்டிதான் இது. வடுகணும் எந்த நிலையில இருந்தாரு? உங்க பெருமாளை நீ சேவிச்சுக்கோ, என் பெருமாள் நான் பாலனாசினான்ட்டார். மணவாளம் அவன் என்ன பிரார்த்திக்கிறார்? உன்னை ஒடிய மற்றொன்றறியா வடுக நம்பி தன்னிலையை எதிராதா நீ எனக்கு தா. அதான பிரார்த்திக்கிறார். அப்ப உன்னை ஒழிய மற்றொன்றறியா வடுக நம்பி, அப்ப மணவாளம் அவனுக்கு ஸ்ரீவைகுண்டம் போகணும்னு ஆசை இல்லையா சுவாமி? இந்த திருவடிக்கு மேல இன்னொன்னு இருக்கான்னா இல்லையே. இப்ப அவர் என்ன சொல்றாரு? திருவரங்கத்தனார் குற்றமே என்ன சொல்றாருன்னா, நீ அந்த திருவடியை அனுபவிக்கிறத விட்டுட்டு, அந்த திருவடி என்னுடைய கர்மாலாம் தொலைச்சிருக்கு, அந்த திருவடி மோட்சம் கொடுக்கறதுன்னா அது அப்ப அந்த பாவனத்தை தானே சொல்லியிருக்க, போக்கியத்தை சொல்லலையே. அந்த திருவடியே போக்கியம். உண்ணும் சோறு பருகு நீ தின்னும் பெத்தலை எல்லாம் கண்ணன் எப்படி நம்மாழ்வார்க்கு உண்டோ, அதே போல உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் பெத்தலை எல்லாம் எம்பெருமானார் திருவடி, மற்றொரு திருவடி கிடையாது. அந்த நிலையில இருக்கிறது. அதனால அப்படின்னா என்ன இருக்கும்? இந்த நிலையில அதான் தெரிவிக்கிறாரு. என்ன தெரிவிக்கிறாரு? மயக்கம் இருவினை வள்ளியில் பூண்டு மதிமயங்கு துயக்கம் பிறவியில் தோன்றிய என்னை துயரகற்கு உயர்கொண்டு நல்கமை ராமானுஜா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சே அந்த திருவடியை நல்லா பார்த்து, அந்த திருவடிக்கு குங்குமப்பூ சுமத்தி, அந்த பரிமளெல்லாம் சாத்தி, புஷ்பம்லாம் சமர்ப்பிச்சு, அது தலையாலும் நெஞ்சாலும் தரித்துக் கொண்டு அதற்கு கைங்கரியம் பண்ணி பல்லாண்டு பாடவே இதை விட்டுட்டு ஏனோ அந்த திருவடி என்ன அழுக்க போக்குமா அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, அப்ப அந்த திருவடி போக்கியமா இருக்கா பாவனமா இருக்கா? பாவனத்தை உண்டு, நான் பாவனமா? பாவனம் வேண்டாமே, அந்த திருவடியை போக்கியமா அனுபவிக்கணும். அதைத்தான் கேட்டிருக்காரு. அப்படிப்பட்டா அதை போக்க வேண்டியது இல்லையே. ஏன்னா நீ கேட்டு போக்கணுமா? இல்ல சுவாமி எனக்கு மோட்சம் வேணும். ஒரு தகப்பனார் என்ன பண்ணாரு, பிள்ளை 8 வயசு பிள்ளை 3வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கான். கார்த்தால எழுந்தோடனே நேரம் தகப்பனாட்டான், பா நீதான் எனக்கு அப்பா தெரியுமோனும். என்னடா வேணும்? நீதான் எனக்கு அப்பா, நீதான் எனக்கு காப்பாற்றணும், நீதான் எனக்கு சோறு போடணும், நீதான் எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், நீதான் எனக்கு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வாங்கி தரணும், டியூஷன் டியூஷன் ஏதாவது எல்லாம் நீதான் பண்ணணும், எல்லாமே நீதான் பண்ணணும். நீ ஞாபகம் வச்சுருக்க பண்ணுவியோ? கேட்டா எப்படியோ அதே போல இந்த திருவடிதான் எனக்கு கர்மத்தை தொலைச்சிட்டு, இந்த திருவடிதான் எனக்கு மோட்சத்தை கொடுத்தேன். அது தப்பா சுவாமின்னா? அதுக்குதான் அந்த திருவடியே இருக்கு. அவர் அதை பண்ண போறாரு, நெருகேத்துமா பண்ண போறாரு. நாம பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நாம என்ன பண்ணணும்? அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணணும், அந்த திருவடியை அனுபவிக்கணும், அந்த திருவடிக்கு கைங்கரியப்படணும். மற்றது கிடையாது. மற்றதுக்கு புண்ணிய நோன்பு புரிந்துகளேன் இப்போட்டு செஞ்சம் கேள்வி ஒன்றுமில்லை. செம்மணி உட்புறவருக்கு என்னரன் கேட்சி ராமானுஜா இன்றி நீ புகுந்து என் கண்ணுள்ளம் நெஞ்சலும் என்றைய காரணம் கட்டுரையே திருவள்ளுவர் தெரிவிக்கிறார். அந்த திருவடிக்கு பண்றதை விட்டுட்டு அதை போய் என்ன பண்ணின? பாவனத்தம் பண்ணிட்டியே. அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப அது என்னது? இழுக்கு.
அதான் அந்த இழுக்கு அளவுக்கு பாசனம் அழைத்து கொண்டு வந்திருக்காருன்னா இங்க பாருலாம் எந்த நிலையில இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சுவாமி. அந்த கோயிலுக்கு போனா ஒரு எத்தனை பொண்ணு சுவாமி நினைக்கிறோமோ இவெல்லாம் தெரியலையா. அப்ப இதையே கதியா கொண்டிருக்கா இல்லையா, அதான் தெரிவிக்கிறார். அதைத்தான் இங்க முதல் வரியான தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மறுபடியும் தெரிவிக்கிறேன். அனிதம் ஒரே நிமிஷம் அனிசம் பஜதாம் அனன்ய பாஜாம் சரணாம்போருக மாதரேன புருஷாம். இந்த முதல் வரியில இதை தெரிவிக்கிறார். அதுக்கு மேல அப்படி இருக்கக்கூடிய அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் இஷ்டப்பட்ட விபூதியை பகவான் ராமானுஜர் கொடுக்கிறார். அவர் இஷ்டப்பட்ட விபூதி அப்படின்னா இப்ப சொன்ன பாசுரத்திலிருந்து இவர்கள் என்னெல்லாம் விபூதி இஷ்டப்பட்டிருப்பார்கள். நாம முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணோம், விபூதி இஷ்டப்பட்டார்னு சொன்னா உலக விஷயத்தில் இருக்கக்கூடிய விபூதி அல்ல நம்ம பார்த்துக்கோம். ராமானுஜர் திருவடித்தான் ஆசைப்பட்டுதான் பார்த்துக்கணும். ஆனா இந்த பாசுரத்தை பார்க்கும்போது என்ன தோணும்னா, சுவாமி உலக விஷயத்தை கொடுக்கல, தன்னை கொடுக்கிறான்னு பேச்சு இருக்கு. ஆனா இவர் இந்த விஷயத்தை பார்க்கும்போது இஷ்டப்பட்டவர்னா சாதாரணமாக எல்லா லோகத்தையும் ஆசைப்பட்டா கொடுக்கிறார். அவர் கொடுப்பதற்குண்டான சக்தி எதை வேணாலும் கொடுப்பார். சகல பல பிரதோபி விஷ்ணு மூடு நம்ம சொல்றோம்னு பகவான் கொடுக்குறான்னு எதை வேணாலும் கொடுப்பாரா சுவாமி? பாசுரமே இருக்கு. பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். என்ன வேணா கொடுப்பாரு. பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுக்களித்த வந்தவன் எங்களின் ராமானுஜன் அடைபவர்னு இதெல்லாம் நாம இந்த லோகத்துல நன்னா இருக்க வேணும்னா அனைத்தையும் கொடுக்கிறார். தேசி பொறை திரள் புகழ் திருந்திய ஞானம் செல்வம் எல்லாம் கொடுக்கிறார். இது முதல் நிலை இஷ்டமே தெரியுது. இப்ப நான் இஷ்டப்பட்டு போனேன், ரொம்ப நாளா என்ன வினப்படுத்துறது. இதெல்லாம் நிறைய பேர் போயிருக்காரு. ராமானுஜர் சேவிக்கிறான்னா அத்தனை பேரும் அனன்ய பிரயோஜனபரரா போறாருன்னு சொல்ல முடியாது. அதுக்காக பிரயோஜனாந்த பரரா போறவாள்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப புரியறதுக்காக சொல்றேன். இப்ப சிவேஸ்வரா இருக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி சுவாமி அந்த திருவடிய பாவனமா இல்லாம போக்கியமா தான் நான் இருக்கேன் அப்படி சொல்றேன். நம்ம இருக்கோம் வச்சுக்கோம், அதே நிலை இருக்கும். யாரும் பாவனமா போறா, திருவரங்கத்தமிழர் பண்ணறணும், அது மாதிரி யாரும் பண்ணிட்டு அவர் ஒன்றும் பண்ணல. நமக்கா நம்ம உடனே என்ன தெரியுமோ, பரவாயில்லையா சுவாமி திருவரங்கத்தமிழரோட நான் கொஞ்சம் மேலா இருக்கேன், அவர் பாவனத்தை பார்த்தா நான் போக்கியத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல அவர் அதெல்லாம் பண்ணல, இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நமக்கு சொல்லி காட்டுறதுக்காக அந்த பாசனம் சொல்லுது. அதே மாதிரி அப்ப யாரோ ஒருத்தர் பாவனமா அந்த பாவனமா எச்சையோ பிரார்த்தித்து போறாருன்னா அவர் மோட்சத்தை தான் பிரார்த்தித்தார். இவர் என்ன வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும் பிரார்த்தித்து போறாருணும். உடனே அவளை பார்த்துட்டு சுவாமி 4 நாளா இந்த மாதிரிலாம் கிடையாது, நான் அனன்ய பிரயோஜனம் பெற இந்த ராமானுட போக்கியத்தை தான் அவர் திருவடிக்கு கைங்கரியும் அவர் திருவடி தவிர மத்தவங்க கிடையாது அந்த நிலை இருக்க அவளை மோசம் சொல்லலாம்னா நாமும் முன்னாடி அப்படிதான் இருந்திருக்கோம். கொஞ்சம் நல்லா நினைச்சு பார்க்கணும். நான் முன்னாடி இல்லையா சுவாமி பிறந்ததுல என்ன 3 ஜென்மால இருந்திருக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், அவ அப்படி பண்ணிட்டு இருக்கானா அதே ராமாவற்றை பிரார்த்திக்கலாம், அவளை திருத்தி இவருடைய திருவடிக்கு ஆட்கொள்ளணும். அதைத்தான் உடனே அவளுக்கு நான் என்னமா இருக்கேன் அவ அந்த மாதிரி இல்லையே, என்ன நாம அந்த நிலையில தான் இருந்திருக்கோம். நிச்சயமா எதுக்கு சொல்ல வந்தேன் அதான் தெரிவிக்கிறாய். இது முதல் நிலை. நிறைய பேர் போயிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு என்ன தேவையோ அவ போறா. ராமானுஜர்கிட்ட போனா சர்ப்பதோஷம் போறதுன்னு ஒரு 10 பேர் போறான். அதுவும் யாரோ ஜாதகக்காரன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா, அதுக்கு போயிட்டு இருக்கா. அதே போல அவளுக்கு நடக்கிறது, எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும்னு கிடைக்கிறது, இவாளுக்கு வியாதி தொலைகிறதுன்னா தொலைகிறது, இவாளுக்கு வீடு வாங்கணும்னா அது கிடைக்கிறது, அவளுக்கு மேற்கொண்டு எனக்கு ஏதோ வேணும்னா அதெல்லாம் கிடைக்கிறது. போயிட்டு கிடைக்கிற கொடுத்துட்டு தான் இருக்காரு. சரி கொடுத்துட்டாரே இருக்கா சுவாமினா அது கொடுக்க அவன் என்ன பண்ணுவான். இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய நிலை வேறு, இவனுடைய நிலை வேறு, ஒவ்வொருத்தரும் மாறுபடும். இவனுடைய நிலை மாறுபடும், அவனுடைய நிலை மாறுபடும், அவனுடைய நேரம் மாறுபடும். அப்ப அபாவா நிலையில இருந்து பார்த்துட்டு இருக்குமே தவிர இப்ப சுவாமி அதெல்லாம் ஒன்னும் பிரார்த்திக்க கூடாது, அவர் திருவடி பத்தி தான் பிரார்த்திக்கணும் அப்படின்னா சுவாமி நீ அங்கேயே வாசல்ல போயிட்டு இருக்கான், பார வண்டி இழுத்துன்னு போயிட்டு இருக்கான், அவன் ராத்திரி சோறு கடைதான் பார்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு அதெல்லாம் நீ பார்க்காத, ராத்திரி சோறுலாம் பார்க்காத, நண்பர் தான் திருவரங்கத்தமிழர் மோட்சத்துக்காக பார்த்து அதுவே இழுக்குன்னு சொல்லியிருக்கா,
மோட்சமே இழுக்கும் சொல்லியாச்சுன்னு நீ போய் சோறு வேணும்னு கேட்டுட்டு இருக்கே, இழுக்கு. அதெல்லாம் நீ பார்க்காத. நீ முதல்ல ராமானுஜ திருவடியை பத்தி போக்கியமா பார்த்துன்னா சுவாமி முதல்ல ராத்திரிக்கு ஏதாவது கொடுக்கும், அதுக்கப்புறம் பத்திரத்தா வேண்டாம், அதுக்கப்புறம் நான் பாக்குறேன். இதான் அந்த அம்பேசுவான். அப்ப அவாவாளுக்கு உண்டான தன்மை வருதனும் அத்தையும் கொடுக்குறார். அதான் நித்திய விபூதி நிலா விபூதி. அதாவது திருவரங்கநாத அதான கொடுத்திருக்காரு, அதை ரெண்டையும் கொடுக்குறாரு இல்லையா? அப்ப உடையவர்னு சொன்னாலே எல்லாருக்கும் சொந்தக்காரர் அவர். நம்ம என்ன நினைப்போம், நாம போக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம கிட்ட மட்டும்தான் வரணும் இல்லையே, வாசல்ல போறவாளுக்கும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அவரை கொடுத்து 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 தம்படி எடுத்துட்டு இருக்காரு. இப்ப நாம முன்னாடி இப்படிதான் இருந்திருக்கோம், அப்படி இருந்து இல்லையா? அப்ப மொத்த பேருக்கும் உடையவர் அவர். இதுல ஆச்சரியம்னா இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, மத்த ஆச்சாரியால் இருக்காங்க அவெல்லாம் இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம்னு ஒதுக்கிட்டே இருப்பா. ஒதுக்கணும் ஒதுக்கிட்டு இருப்பா மத்த ஆச்சாரியெல்லாம். ஆனா எம்பெருமானாரால் அது ஒதுக்கவே முடியாது. இவரால் அப்படி இருக்க முடியும். ஏன்னா பெருமாள் எப்ப தனக்கு இருக்கும் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரோ இவர் கொடுத்துதாகணும். ஏன்னா பகவானுக்கு யாரா இருந்தாலும் பொதுவதான். பொது நின்ற பொன்னங்கடல் ஆழ்வார் தெரிவிக்கிறாரோ, அவர் பொதுதான். அந்த பொதுவா இருக்கலையோ அவ எங்கே இருந்தாலும் அவர் போய் தான் ஆகணும். அதே போல அதே போலத்தான் சுவாமி எம்பெருமானாரம். என்னன்னா இவர் பகவானுக்கு உண்டான ஒரு தன்மையோடு தான் இருந்தாகணும். ஏன்னா அவரும் சகல பல பிரஜோகி விஷ்ணுவோ இவரே எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்ப இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு தேவையானதும் கொடுக்கணும், அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு தேவையான கொடுக்கணும். அதே போல நாதமணி என்ன ஆளவந்தார் என்ன இந்த இடத்துல பாருங்க. இப்ப இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கோமே, இத நாதமணிகள் சாத்து வர, மணவாள் மாமணி சாத்து வர, அது ஆளவந்தா சாத்து வர, அவ்வளவு தூரம் கூட்டமே காணுமே சுவாமி. எம்பெருமானா சாப்பிட இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா இது பெருமாள் அது மாதிரி பண்ணியிருக்கார். அவ்வளவு கூட்டம் இருக்குன்னா என்ன காரணம்? ஏன்னா இந்த தேவை பெருமாள் ஒரு தனி தத்துவத்தோடு இருக்காரு, திருவேங்கடமுடியான ஒரு தனி தத்துவத்தோடு இருக்காரு, நம்பெருமாள்னா இன்னும் ஒரு தனி தத்துவத்தோடு இருக்காரு. ஆனா இவர் அதே போல ஒரு ராமானுஜனா ஒரு தனியா இருக்காருன்னா என்ன சுவாமின்னா, அதனால்தான் இவருக்கு பேரே அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமுனிவா. இவருக்கு பேரே என்ன? அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமுனிவா. இந்த பேரு வேற எந்த ஆச்சாரியால கொண்டா? நாதமணி தொடக்கமாக மணவாள் மாமணி பரியந்தம் வேற யாருக்காவது உண்டானா அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமணி இருக்கு இல்லையா? இது இவருக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன காரணம்? எல்லாரையும் ரட்சிக்கணும் போனோம். ரட்சிக்கணும்னா சுவாமி நீ என் திருவடியை கேட்டதான் உன்னை நான் ரட்சிப்பேன்னு சொல்ல முடியுமான்னா கிடைக்க மாட்டேன். அப்ப என்ன பண்ணும், அவளுக்கு தேவையா கொடுத்து 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 மெது கொண்டு இல்லையா அவர்களுக்கு அந்த இந்த ஸ்ரத்தையை வளர்க்க பாரு இல்லையா, எதை கேட்கணுமோ அதை சொல்லி கொடுக்குறா இல்லையா? அப்படி அந்த வசத்துல கொண்டு வந்தா தான் அவளுக்கு ஒவ்வொன்னா பண்ண முடியும். அதைத்தான் பொருந்திய தேசம் பறகும் திறனும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செலிகளியா வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்து அளித்து அறந்தவன் எங்களை ராமானுஜரை அடைபவர்க்கே நினைப்பா. இதன் பிறகு இவனை எப்படியாவது மாற்றி ஆகணும்ன்றதுக்காக என்ன பண்றார்? தவம் தரும் செல்வம் தகவும் தரும் சனியா பிறவி பவம் தரும் தீவினை பாட்டி தரும் பரந்தாமம் என்னும் திவம் தரும் தீதிலி ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்கட்கு உவந்தருந்தேன் அவன் சீரொன்றி யானொன்றும் உள்மகிழ்ந்தேன் தெரிகிறார். அப்படிப்பட்ட இந்த பாட்டுல என்ன தெரிவிக்கிறான்னா, இந்த பாட்டை வைத்துக் கொண்டுதான் இந்த ஸ்லோகமே அமைச்சிருக்க. ஏன்னா இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அனந்தாழ்வாண்டு இந்த ராமானுஜ நூற்றந்தாதை பிறந்ததுக்கு அப்புறம்தான் அனந்தாழ்வான் ராமானுஜ சத்துஸ்லோகியை பண்ணியிருக்காருன்னு தெரியுது. ஏன்னா இந்த பாடு என்னது? தவம் தரும் செல்வம் தகவம் தரும் சலியா பிறவி பவம் தரும் தீவினை பாட்டி தரும் பரந்தாமம் என்னும் திவம் தரும் தீதினி ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்கட்கு உவம் தரும் தேன் தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல இந்த பாட்டுல எப்படி இருக்கு? இந்த பாட்டை பாருங்க. என்ன அனிசம் பகதாம் அனன்யபாதாம் சரணாம்போருக பாதரேன பும்சாம் விரதன்னு நியதம் விபூதிமிட்டாம் ஜெய ராமானுஜ ரங்கதாம் நித்தியம்னு இதுல சொன்ன மாதிரி அதை சொல்லியிருக்கார். மேற்கொண்டு இது எப்படி எல்லாம் அவர் கொடுத்திருக்கார். மேற்கொண்டு சுவாமி நம்பெருமாள் அந்த ஸ்ரீரங்கநாதன் இவருக்கு எப்படி நித்தியோதி கொடுத்தாருன்னு பார்க்க போறோம். இது என்னன்றது நாளை காலை 10 மணிக்கு காலக்ஷேபம் அவசியம் உண்டு. வரும்படி பிரார்த்திக்கிறேன். 3 நாளும் உண்டு. இன்னைக்கு உண்டு, நாளைக்கு உண்டு, நாளைக்கு மறுநாள் உண்டு. 3 நாளும் 2 வேளையும் உண்டு. கார்த்தால 10 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உண்டு. அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவிழேஸ்வரன் ஆச்சாரியன் திருவிழேஸ்வரன் பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.